our Repeat Prosper program training session. இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேச போறோம்னா Malaysian digital economy, future of work. For that, I'm Surin. I am a digital marketer. I'm a social media specialist and also sports marketing di Info. Yang கூட எனக்கு யார் இருக்காங்க மிஸ்டர் ஃபஸ்லு. ஆக்சுவலி நான் மிஸ்டர் ஃபஸ்லு பேச ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு. இன்னைக்கு கரெக்டாக அமைச்சு. மிஸ்டர் ஃபஸ்லு, ஹவ் ஆர் யூ? I'm good. நல்லா இருக்கேன். Good to hear. I think it's the first time you actually invite us. ஆமா, இட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் டைம். எஸ். ஸோ உங்களை பற்றி ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். Okay, so okay. So basically that very personal. I'm actually a digital marketing trainer. So IT trainer. So IT சொல்ல போது I also do trainings for my special area of interest within artificial intelligence. ஓகே. So அந்த ஏரியால அது my special interest and also cyber security and also the ரெண்டு ஏரியா is my forte lah நான் சொல்ல my strength. And at the same time mostly நான் செய்யற trainings எல்லாம் mostly for corporates and also for more for business owners as well. So இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு 15 years இருக்கு. I see. That's longer, very long. நான் வந்து இண்டஸ்ட்ரியில ஒரு 4-5 years தான் இருக்கேன். Previously different industryல I made the jump to this industry. I see. So Mr. Fazlu, இன்னைக்கு நம்ம என்ன பத்தி பேசுறோம்னா digital economy. We're going to talk about gig economy. தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க இது gig economy? எப்படி சொல்லுவாங்க இந்த வார்த்தை? gig economy. எனக்கு சரியா சொல்லுறதுக்கு அது அந்த வார்த்தை எனக்கு கிளிக் ஆக மாட்டுது. ஆமா, ஆக்சுவலி நம்ம சிம்பிளா எப்படி சொல்லணும்னா ஒரு 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 செட் ஆஃப் ஒர்க் நீங்க ஆன்லைன்ல செய்யற மாதிரி ஒரு ஆன்லைன் ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டில நீங்க செய்யற மாதிரி. லைக் இப்போ நிறைய பேர் அது என்ன டக்குன்னு என்ன ஐடியா வரும்னா ஃபாரெக்ஸ் அது மாதிரி. இட்ஸ் நாட் டெட். நிறைய இருக்கு. கீக் எக்கனாமி நீங்க பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு. Fazlu, are you there? Can you hear me? Hang on, Mr. Fazlu, are you there? Sorry everybody, கொஞ்சம் time கொடுங்க. Mr. Fazlu is frozen. Okay, is it better now? Yes. Can you hear me, Mr. Fazlu? Yes, I can hear you. Better. Okay. Sorry about that, guys. So let's start over again. இப்போ gig economy நம்ம சொன்னோம்னா we are talking about things that you can do to earn. நம்ம டிஜிட்டலா எப்படி earn பண்ணலாம், ஆன்லைன்ல உட்காந்து நம்ம எப்படி earn பண்ணலாம். நாட் ஜஸ்ட் நம்ம இந்த ஃபாரெக்ஸ் அது மட்டும்லாம் இல்லை, நிறைய இருக்கு. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. நீங்க ஒரு brief introduction கொடுங்களேன் about gig economy. ஓகே, gig economy சொல்ல போது என்கிட்ட கேட்டீங்களாக்கா ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணுமாக்கா இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம என்ன பார்க்குறோம்க்கா எவ்ரி ஒன் வாண்ட்ஸ் டு ஏர்ன் இன்கம். அந்த ஏர்ன் இன்கம் சொல்ல போது மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க இருக்கிற ஒரு எம்ப்ளாய்மெண்ட் இருப்பாங்க. அதே சமயத்துல மேபி தி மைட் பி இன் attached to somewhere, maybe they are government servers, so full time job இருப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் இவங்க அவங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் சொல்ல போது அவங்களுக்கு ஒரு தனியா அவங்க வேற எங்கேயும் போய் வேலை செய்யறதுக்கு அவங்களால முடியாது. ஒன் திங் மேபி அவங்க இதா இருக்கலாம், மேபி ஒரு கால் ஃபுல் டைம் ஜாப்ல இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்தாக்கா ஃபேமிலியை பார்க்கணும், சில்ட்ரன்ஸ் பார்க்கணும். ஸோ தே ஹேவ் ஃபேமிலி கமிட்மெண்ட் அண்ட் ஸோ ஆன். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் என்ன செய்வாங்க, மோஸ்ட்லி கீக் எக்கனாமி சொல்ல போது தே வில் லுக் இன்டு most of the like part-time job மாதிரி, but they can be done over a platform or over a medium. இப்போ ஆன்லைன் சொல்ல போது ஆன்லைன் மூலியமா எப்படி ஒரு இன்கம் சம்பாதிக்கலாம் அது பார்ப்பாங்க. ஸோ ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் தாக்கா இப்போ ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க என்ன செய்யறாங்கனாக்கா மோஸ்ட் ஆஃப் த டைம் இது செய்வாங்க, என்ன சொல்றது, ஷி ரைட்ஸ் ஸ்டோரி எழுதுவாங்க ஃபார் சம் என்ன சொல்றது ஃபார் சம் ஆர்டிகல் சைட்ஸ்லாம். ஸோ அதுல இருந்து அவங்க ஷி கெட்ஸ் பேட் ஃப்ரம் மீ. அண்ட் கெட் பேட் சொல்ல போது அவங்களுக்கு யூஎஸ்டில கெட் பேட் பண்ணுது. அவங்க ஒரு டீச்சரா இருக்காங்க.
டீச்சரா இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் சொல்லணும், அவங்க சொந்த கன்வீனியன்ட் டைம்ல வந்து அவங்க வந்து அதை செஞ்சுக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் a குட் எக்ஸாம்பிள். ஐ திங்க். ஐ சி. ஓகே. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து லைக் சொல். இப்போ வந்து மலேசியால வந்து there's a few new apps that applications that has allowed people to அவங்களோட ஒர்க் வந்து போட்டுருக்கு. பட் நம்மளுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஸ்பெஷாலிட்டி இருக்கும். இப்போ லைக் ஃபார் மீ ஐம் இன்டு சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியா வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து எக்ஸ்பர்டீஸ் இருக்கு சோஷியல் மீடியால. ஹவு டு ப்ராப்பர்லி செட் ஃபேஸ்புக் பேஜ். இந்த சர்வீஸ்லாம் வந்து we can render and put it online. We have sites like Upwork, GoGet இருக்கு. And then we have Fiverr. Fiverr வந்து it's originally from UK. ஆனா இப்போ மலேசியால என்டர் பண்ணிட்டாங்க. அது ஏன் வந்து Fiverrன்னு actually அந்த பேரு வந்ததுன்னா வந்து முன்ன வந்து Fiverr வந்து was an application where they only supposed to charge their client £5. அதுதான் வந்து ஒரிஜினல் ஆஃப் Fiverr. ஆனா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணி they have broadened their கேம்ல கேம் ப்ராட் பண்ணிட்டு இன்ஃபேக்ட் வந்து என்னோட சர்வீஸ் கூட நான் லீஸ் பண்ணியிருக்கேன் Fiverrல இன் சோஷியல் மீடியா சர்வீசஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலி இஸ் அ வெரி குட். இதெல்லாம் வந்து நல்ல பிளாட்ஃபார்ம்ஸ். நம்மளோட திறமை நம்மளுக்கு சில செட் ஆஃப் ஸ்கில்ஸ் இருக்கும் ஆன்லைன்ல. மேபி ஆன்லைன்ல நீங்க ஏதாச்சும் போஸ்டர் டிசைன் பண்ற மாதிரி இருந்தா யூஆர் குட் இன் டிசைனிங் லோகோ, யூஆர் குட் இன் டிசைனிங் போஸ்டர்ஸ், யூ கேன் ஆக்சுவலி லிஸ்ட் உங்க சர்வீஸ்ல அந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல லிஸ்ட் பண்ணிட்டு யூ கேன் ஏர்ன். ஆனா மலேசியன் கான்டெக்ட்ல நீங்க சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன யோசிப்பாங்கன்னா இஸ் கிராப், ஃபுட் பேண்டா, ஷாப்பி. பிகாஸ் இன்ஃபேக்ட் வந்து இந்த டாபிக் வந்து நம்ம அனௌன்ஸ் தட் we're going to talk about this topic. நிறைய பேர் வந்து we were talking ஆட்டோமேட்டிக்கா அவங்க என்ன சொன்னாங்க, oh you're going to be talking about grab, ஃபுட் பேண்டா பத்தி பேசுவாங்க. இது நிறைய பேருக்கு தெரியுமேங்க. பட் ஆக்சுவலி this is not gig economy. அது வந்து gig job. Exactly. We're talking about digital gig economy. Your Grab, your Lala Move, your Shopee, இதெல்லாம் வந்து digital. It doesn't fall under digital gig. இது gig workன்னு சொல்லுவாங்க. Nothing wrong with it. It's the same but it's different. Same but different சொல்லுவாங்க. Different industry lah. Yeah. In terms of digital gig வந்து is your Shopee Live, your TikTok Live, நீங்க back புனீங்க, இதெல்லாம் தான் வந்து gig economyன்னு சொல்லுவாங்க. You are doing something additional on the side, on the digital platforms. உங்க ஃபேஸ்புக்லயும் சரி, உங்க டிக்டாக்லயும் சரி, எல்லாவோட சோஷியல் மீடியா பாத்தீங்கன்னா இப்போ சான்சஸ் டு ஏர்ன், பிளாட்ஃபார்ம் டு ஏர்ன் ஆயிடுச்சு. முன்ன வந்து when social media first came out, முன்ன சோஷியல் மீடியா ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணும்போது அது was not actually designed to be a platform to earn money. அது வந்து was designed mostly to connect people. ஆனா இப்போ எல்லா சோஷியல் மீடியாவோட பிளாட்ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா has changed into an earning platform. Facebook they have their marketplace, TikTok they have TikTok shop, Insta also soon ஒரு marketplace system உருவாக்கிட்டு இருக்காங்க. And then Shopee, of course Shopee you have your Shopee shop, seller platform and all. Okay, what are the advantages you feel இன்னைக்கு வந்து ஒரு gig economy பாத்தீங்கன்னா யாருக்கு ரொம்ப பெனிஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? Who benefits the most? Okay. Who benefits the most நம்ம பார்த்து, especially those who want to earn extra income, second income, and then அவங்களுக்கு கமிட்மெண்ட் இருக்கும். டைம் வந்து அவங்களுக்கு வந்து உங்களை சொன்ன மாதிரி time doesn't permit for them, so they want flexibility. They don't want to be reporting to a boss. They just want to work on ad hoc, meaning எப்ப எனக்கு டைம் இருக்கும் நான் வேலை செய்ய போறேன் அந்த மாதிரி. இவங்களுக்குலாம் வந்து அது ரொம்ப ஒரு சூடான ஒரு ஒரு இந்த கிக் எக்கனாமில நான் சொல்லுவேன். இந்த கிக் இது ஆமா. இன்ஃபேக்ட் ஹவுஸ்வைஃப்லாம் ரொம்ப உதவும். few weeks ago we had one of our guests coming. அவங்களும் ஹவுஸ்வைஃப் தான். she's a mother. அவங்க வந்து she has built an empire online. அவங்க வந்து அவங்க என்ன வித்தாலும் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா ஆயிரும். ஸோ ஹவுஸ்வைஃப்லாம் ஐ திங்க் இது வந்து இந்த கிக் எக்கனாமில வந்து டிஜிட்டல் கிக் எக்கனாமி வந்து you all can take a look. It's very beneficial. அண்ட் ரொம்ப ஈஸியான. நீங்க வந்து இப்போ டே டு டே வந்து நம்ம 8 hours ஆஃபீஸ்ல உட்கார மாதிரி கிடையாது. 2 hours 3 hours தான் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ண போறீங்க. இன்ஃபேக்ட் காலம் மாறிடுச்சு. ஆனா டு யூ திங்க் சில பேருக்கு வந்து ஐ ஹவ் நோட்டீஸ் வந்து அவங்க ஃபுல் டைம் ஒர்க் எல்லாம் விட்டுட்டு 100% கிக் ஜாப்ஸ் இறங்கியிருக்காங்க. டு யூ திங்க் வந்து லாங் டேர்மா இது வந்து ஒரு இஸ் இட் குட் ஆர் இஸ் இட் பேட் for people, அவங்க பிகாஸ் வந்து ஐ ஆல்வேஸ் ஹேவ் த பெர்செப்ஷன் தட் ஒரு விஷயம் சூடா இருக்கும் போது தான் சூடா இருக்கும். லாங் டேர்ம் வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரெடிக்ட், எஸ்பெஷலி ஆன்லைன் ஸ்டாஃப். ஆன்லைன் ஒரு விஷயம் ரொம்ப. ஆனா எனக்கு நிறைய பேருக்கு வந்து they are quitting their jobs to fully focus on digital
side of ம். doing business. What is your opinion? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஓகே. ஒப்பீனியன் சொல்ல போது வந்து இந்த டிஜிட்டல் கீக் எக்கனாமி வந்து நம்ம பார்த்தோமாக்கா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஒரு ஓகே நம்ம ஒரு இது எடுத்துப்போமே என்ன சொல்றது அந்த டிஜிட்டல் கீக் அந்த கிராப் அதெல்லாம் சொல்லிடுங்க உடனே நம்ம மேபி அதை பேசிட்டு அப்ப இதுக்கு வருவோமே. இப்ப ஆமா. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த மார்க்கெட்டிங்ல நம்ம படிச்சோமாக்கா ப்ளூ ஓஷன் ரெட் ஓஷன் இருக்கு. ஸோ ப்ளூ ஓஷன் சொல்ல போது வந்து அந்த இண்டஸ்ட்ரியில வந்து நாட் மெனி பிளேயர்ஸ் காம்படிட்டர்ஸ் ரொம்ப குறைவு அண்ட் தென் நாட் மெனி நாட் மச் ஆஃப் பிளேயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ ஒரு கட்டத்துல வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா கிராபே எடுத்துக்கோமே. ம். மிந்தி வந்து இந்த இ-ஹெயிலிங்ல இருக்க போது ஈவன் இந்த இ-ஹெயிலிங் ஈவன் இந்த ஃபுட் போய் கொடுக்குற ஃபுட் பண்டா அண்ட் சோ ஆன் அந்த ஒரு ஒரு ஆரம்ப கட்டத்துல வந்து இட் வாஸ் அ வெரி ப்ளூ ஓஷன். ஸோ நாட் மச் ஆஃப் பிளேயர்ஸ் இன் மலேசியா. ஸோ அந்த ம். சமயத்துல வந்து என்ன what happened was a lot of people went into food delivery. They said that they were able to earn a lot of income. So they ம். exchanged the time for money. And at that time, they paid very well and so on. So இப்ப எப்படி வந்துருச்சாக்கா நம்ம இப்ப நியூஸ்ல கூட படிக்கிறோம் வந்து there were a lot of people who are already doing all this e-hailing or even food delivery also. They said that and the wages கிடைக்கிறது வந்து is not as high as what used to be. Even கோவிட் டைம்ல நீங்க பாத்தீங்கன்னாக்கா நம்ம எங்கேயுமே வெளியே போக முடியாது. ஸோ அட் தட் ம். பாயிண்ட் ஆஃப் டைம் வந்து நம்மளுக்கு வந்து சோர்ஸ் ஆஃப் ஃபுட் எதுவும் ஆர்டர் பண்ணுமாக்கா டெலிவரி ரைடர்ஸ் தான் கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த கோவிட் டைம் வந்து வாஸ் வாட் இட் கால் லைக் பிக் ஜம்ப் ஃபார் தட். ஸோ இப்போ பாத்தீங்களாக்கா அது வந்து ரொம்ப ரொம்ப லாட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்துட்டாங்க. பிகம் லைக் ரேட் ஓஷன். ஸோ ம். ரேட் ஓஷன் சொல்லும் போது லாட் ஆஃப் காம்படிட்டர்ஸ் லாட் ஆஃப் ரைடர்ஸ் ஆல்ரெடி இந்த இண்டஸ்ட்ரி. ஸோ இப்போ வந்து இதுக்கு முன்னே மேபி நீங்க வந்து 4 hours நீ செஞ்சு உங்களுக்கு அந்த இன்கம் கிடைக்குதுனாக்கா இப்போ மேபி யூ மைட் நீட் டு டு 8 hours to 12 hours. ஸோ கம்மிங் லெட்ஸ் ஸ்விட்ச் தட் டு கீக் எக்கனாமிக் எடுத்துருவோம் டிஜிட்டல் கீக் எக்கனாமி. இப்போ ம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா டிஜிட்டல் கீக் எக்கனாமி வந்து இப்போதைக்கு வந்து என்னோட ஒப்பீனியன் வந்து என்னோட from my observation is there are a lot of still within the blue ocean but depending on what industry we are in. இப்போ let's say ம். நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ டிக்டாக் லைவ் போஸ்ட் நம்ம சொல்றோம். டிக்டாக் ஓகே. லைவ் போஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி இட் கம்ஸ் அண்டர் டிஜிட்டல் கீக் எக்கனாமி. ஸோ டிக்டாக் லைவ் போஸ்ட் வந்து ஒரு ஒரு டைம்ல வந்து வெரி டிஃபிகல்ட் டு கெட் டிக்டாக் லைவ் போஸ்ட் முந்தைய நம்ம ஆமா. ஹையர் பண்ணும்போது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஆமா. முந்தைய ஹையர் பண்ற ரொம்ப கஷ்டமா இருக்கும் போது they paid very well. So for 1 hour they paid about 50 to 80 ringgit கூட கட்டியிருக்காங்க depending on the quality of the job and so on. ம். So ஆனா இப்போ வரும்போது நீங்க பாத்தீங்கன்னாக்கா there are more people coming into TikTok live post நம்ம ம். பார்த்துட்டு. ஸோ டிமாண்ட் இருக்கு. ஆனா அதே சமயத்துல வந்து காம்படிஷன் a lot of players வர ஆரம்பிச்சிட்டாங்க. மீனிங் a lot of people are volunteering to become TikTok live post. டிமாண்ட் அதுக்கு தோட வந்து பிளேயர்ஸ் ரொம்ப பேர் வரப்போகுது. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் பிகம்ஸ் more cheaper for business owners and so on. So comes about ஆமா. 28 30 per hour அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள் whereby நம்ம பார்த்துமாக்கா if அந்த காம்படிஷன் வந்து இருக்கு பட் தேர் லாட் ஆஃப் பிளேயர்ஸ். ஸோ நான் என்ன சொல்றேன்னாக்கா அந்த டு கன்க்ளூட் இட் இஸ் இப்படிக்கு வந்து there is still room for it இந்த கீக் எக்கனாமில வந்து. ஆனா என்ன தொடர்பு இப்ப லெட்ஸ் சே நீங்க ஒரு டிக்டாக் லைவ் போஸ்ட் செய்யணும்னு சொன்னீங்களாக்கா உங்களோட நீச்சை நீங்க பாத்துக்கணும். லெட்ஸ் சே இஃப் ம். யூ ஆர் வெரி குட் இன் த ஸ்பெசிபிக் நீச். இப்போ லெட்ஸ் சே நீங்க வந்து மேபி உடுப்பு விற்கிறது. ஸோ மேபி மைட் இப்போ லெட்ஸ் சே தமிழ்ல பேசுவோம்ல. லெட்ஸ் சே நம்மளுக்கு வந்து தமிழ்ல வந்து லைஃப் செய்யறதுக்கு அந்த வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா தென் வி கேன் அச்சீவ் பெனிட்ரேட் இந்தியன் இந்தியன் மார்க்கெட். மார்க்கெட். இந்தியன் மார்க்கெட். ஸோ அது நம்மளுக்கு வந்து ஒரு யூஎஸ்பில அது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ். ஆமா. ஸோ ஆமா. பேசிக்கலி வந்து வேற பிளேயர்ஸோட வி ஆல்ரெடி மேக் அவர் செல்ஃப் டிஃப்ரெண்ட் அண்ட் ஸோ நம்மளுக்கு வந்து வாய்ப்பு ஒன்றும் கூட இருக்கு அந்த மாதிரி பார்த்தாக்கா. ஸோ ம். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா how I would conclude is it's a blue ocean opportunities நிறைய இருக்கு. ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல கூட நீங்க பாத்துக்கூட எந்த துறையில வந்து நீங்க செய்யக்கூடியது. ஆமா. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா let's put TikTok aside. இப்போ ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நீங்க சொன்ன மாதிரி தான் நிறைய பேர் டிக்டாக்கர்ஸ் ஆனாங்க முன்ன. When ம், TikTok first had this live and all இந்த லைஃப்ல ம், வரும்போது I remember there was this one host that was getting paid almost 3,000 to just come live for 2 hours.
3000 Wow. ஆனா இப்ப ரொம்ப காமனா ஆன ஒரு விஷயம் இது. சோ லைக் ஐ அண்டர்ஸ்டாண்ட் நீங்க என்ன சொல்றீங்கன்னு. லைக் there is plenty of fish in that sea. ஆனா அந்த ஒரு குறிப்பான ஒரு மீன் வந்து ரொம்ப ஆயிடுச்சு. ஆமா. ஸோ நம்ம வேற மீனுக்குள்ள ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ யா கமிங் Exactly. பேக் டு திஸ் ரைட். நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களா? லைக் ஐ டோல்ட் யூ லைக் few websites just now I mentioned like GoGet and Upwork Exactly. all that. These are all sites that are offering people to render their services, online services. இப்போ முன்ன வந்து அசைன்மெண்ட்லாம் காலேஜ் ஐ டோன்ட் நோ ஆக்சுவலி சப்போஸ் டு டூ யுவர் ஓன் அசைன்மெண்ட். உங்க அசைன்மெண்ட் நீங்க சொந்தமா தான் செய்யணும். ஆனா இப்போ நீங்க GoGetல நீங்க பாத்தீங்கன்னா people are offering services to do assignments. ஆனா True. யாரும் எடுக்காதீங்க. உங்க அசைன்மெண்ட் நீங்க தான் செய்யுங்க. Okay, I just want to add on. சொல்லுங்க. ஓகே இல்ல சொல்லுங்க. கேரி ஆன். No, I just want to add on to அந்த அப்போக்கெல்லாம் சொன்னீங்களே வந்து நீங்க பாத்தீங்க ஈவன் கவர்மெண்ட் ஆல்சோ எஸ்பெஷலி அண்டர் மலேசியன் டெவலப்மெண்ட் எக்கனாமிக் கார்பரேஷன் MTEC அவங்க வந்து they actually been for the last few years. I also one of the EU-SAWAN certified trainer previously. So ஒரு EU-SAWAN certified trainer இருக்கும்போது I was actually leading the digital marketing under the MTech agency to spread the awareness and also to help entrepreneurs to build to push them on how to do digital marketing எல்லாம் ஒரு டைம்ல செஞ்சுட்டு இருந்தோம். So ஓகே so right now I'm no more with MTech already ஒரு 2 years ஆச்சு அதுக்கு. So what happened was even when I was attached with MTech, I got to know that last time என்ன சொல்லுவாங்க e-Riziki சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருந்துச்சு. They rebranded e-Riziki to Glow platform. இப்போதைக்கு வந்து I'm not sure whether are they maintaining the term called Glow or வேற எதுக்கு ரீபிராண்ட் பண்ணிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா என்ன சொல்ல வரேன்னாக்கா அந்த MTech ப்ரோக்ராம்ல அந்த e-Riziki சொல்ல போகுது. அந்த e-Riziki வந்து என்ன பத்தி படிச்சிருப்பாங்கன்னாக்கா how you can actually earn extra income within the digital gig economy. இது I'm talking about 5-6 years ago. So 5-6 years ago வந்து கவர்மெண்ட் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் எஸ்பெஷலி Upwork, ஃப்ரீலான்சர் இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எப்படி வந்து நீங்க வந்து போய் ஒரு ஃப்ரீலான்சர் சைன் அப் பண்ணி அந்த பிளாட்ஃபார்ம்ல எப்படி ஜாப் சப்மிட் பண்ணி ஒருவேளை உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைச்சிச்சாக்க கவர்மெண்ட் இன்சென்டிவைஸ் ஃபார் யூ. ஒருவேளை லைக் சே somebody ஒரு ஹையர் யூ கவர்மெண்ட் இஸ் பேயிங் லைக் allowance ஃபார் யூ அந்த டைம். ஸோ அதுக்குன்னு தனியா ஒரு ஸ்பெஷல் ட்ரைனிங் வச்சு உங்களுக்கு எல்லாமே கத்து கொடுத்தாங்க. ஸோ எனக்கு தெரியல எத்தனை பேர் நீங்க வந்து கேட்டிருக்கவங்க வந்து aware of this. But actually, on the other side, government also is actually pushing for the digital gig economy. Yeah, because you see, in aligning with what the government is also doing at the moment, they are encouraging people to actually go and get a second income. Because times are tough now. நம்ம economically we are in a very bad place at the moment. So அவங்களே வந்து நிறைய platforms and I think it's still called Glow. I remember e-Riziki. It's a Glow, I think it's still called Glow. But அது Okay. active-ஆ இருக்கா இல்லையா I'm not sure. Okay. I don't know whether listing-லாம் இருக்கா இல்லையா. I think it's something I have to check. But I know எனக்கு என்ன understand பண்றதுன்னா in Malaysia GoGet and Upwork is currently leading the Okay, race. I just did a quick Google. Actually, Okay. they rebranded and Glow actually. Glow, இப்போ என்ன கூப்பிடுறாங்களாக்கா டிஜிட்டல் ஃப்ரீலான்சர் அப்படி இது கூப்பிடுறாங்க. Okay, so take note பண்ணுங்க எல்லாமே Glow is a site by the government to this render your services online. So types of services that நீங்க வந்து செய்யலாம்னா okay, my site வந்து இப்போ நான் வந்து ஆஃபர் பண்ணியிருக்கேன். I have my services put online. நான் வந்து social media அந்த மாதிரி handling your page, monthly ஓட content curate பண்ணி போடுறது இந்த மாதிரி services. This is just one. ஆனா one more that I noticed is very popular in Malaysia is accounts. நிறைய SMEs வந்து they don't have an accountant, active accountant with them. ஆனா tax filing செய்யணும். So one of the very popular services I noticed on Upwork is actually accounts. To do your accounts. Yeah, and it's actually quite surprising because நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து something that you go and look for professionals. I pay somebody to do mine also professionally. ஆனா Upworkல GoGetல வந்து I realize இதெல்லாம் யார் தெரியுமா செய்றாங்க? account students. They don't have a firm, nothing and all, செட்டப்லாம் ஒண்ணுமே இல்லை. They're just students. அவங்க என்ன சொல்றாங்கன்னா we can do இந்த மாதிரி accounts நம்ம செய்யணும் basic. We cannot do tax because we are not certified.
ம். We can do account filing for you. உங்க ப்ராப்பரா உங்க in and out எல்லாம் நாங்க காமிக்க முடியும். If you want to apply like a business loan or something, I can properly do your accounts for the next 3 months for you to submit your documents. இந்த மாதிரி ஓகே. சர்வீஸ்லாம் இருக்கு. நான் கான்டாக்ட் பண்ணி பார்த்தேன், லைக் ஓகே வாட் சர்வீசஸ் யூ ஆர் ப்ரொவைடிங் அண்ட் ஆல். தட் இஸ் ஒன். அண்ட் தென் ஐ ரியலைஸ் போட்டோ எடிட்டிங் சர்வீசஸ் கூட இருக்கு. எஸ், தட்ஸ் ட்ரூ. ஆக்சுவலி புட்டிங் அவங்க சர்வீஸ் வந்து போட்டோ எடிட் பண்ண போறீங்க. ரா ஒரு போட்டோ எடுத்து நீங்க அனுப்பினீங்க, we will edit, try to make it nicer for you and all. ஆனா the one most surprising one I saw on Upwork the other day is weekly recipe developing guy. This guy, I think he's a gym guy lah. ஒரு ஜிம்க்கு போறவர். அவர் வந்து ஒரு he will curate for you a week worth of healthy eating recipes based on the number of calories you need to take. அவர் அந்த மாதிரி சர்வீஸ் நான் ஆஃபர் பண்றாரு. And he's charging about 40 ringgit to 50 ringgit for these services. எனக்கு கேட்டீங்கன்னா இட்ஸ் a very smart idea. நிறைய பேர் ஹெல்த்தியா ஈட் பண்ணுவாங்க, பட் they don't know what to eat. ஈவன் எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு வாத்தியார் இருக்காங்க. அவங்களோட அப்போ ஃப்ரீலான்ஸ்ல தான் யூஸ் பண்றாங்க. அவங்க வந்து மல்லே டீச்சர்ல. ஸோ ஷீஸ் ஐடி பேக்ரவுண்ட். அவங்க என்ன செய்யறாங்களாக்கா வந்து டு ஏர்ன் எக்ஸ்ட்ரா இன்கம், ஷீஸ் ஆக்சுவலி டூயிங் டிரான்ஸ்லேஷன் சர்வீசஸ். ஸோ வேற எஸ் வேற லாங்குவேஜ்ல இருந்து லெட்ஸ் சே இங்கிலீஷ்ல இருந்து பிஎம்க்கு டிரான்ஸ்லேட் பண்றது, அந்த லாங்குவேஜ் செய்யறாங்க. ஆமா, இது காட்டுக்கு எல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமே. லைக் யூ நோ காட் அவங்க எப்பவுமே ஐ திங்க் நான் வந்து காலேஜ்ல படிக்கும் போது ஐ யூஸ் டு டூ டிரான்ஸ்லேஷன் ஃபார் காட்ஸ். ஆனா அப்போ வந்து பேப்பர்ல தான் வரும், கம்ப்யூட்டர் நம்ம உட்காந்து எழுதணும் எல்லாமே. பட் ஐ திங்க் எவ்வளவு தெரியுமா பே பண்ணுவாங்க? இஃப் ஐம் நாட் மிஸ்டேக்கனா ஒரு பேஜ் வந்து was 10 ringgit அந்த டைம்ல. This is in 2005 2006 2006 அந்த டைம்ல ஒரு பேஜ் வந்து 10 சார்ஜ் நீங்க பே. சோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆனா பிகாஸ் நீங்க ஒரு கேஸ் பத்தியே படிக்கலாம். ஆனா பிஎன்சி யூ cannot, you are supposed to not be able to reveal it. ஒன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லணுமாக்கா, இப்ப ரொம்ப பேர் யோசிப்பாங்க வந்து நான் வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ல எல்லாம் எனக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு எல்லாம் வந்து எனக்கு நான் வந்து படிச்சிருக்கணும், எனக்கு வந்து ஒரு செட் ஆஃப் நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அது வந்து ரொம்ப பேர் வந்து நினைச்சுக்குவாங்க எனக்கு வந்து அது அந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்றதுக்கு they feel that இல்ல ஐ ஃபீல் லைக் ஐம் நாட் ரெடி, ஐம் நாட் குவாலிஃபைட். ஆனா சொல்ல போனாக்க அவங்களுக்கு வந்து அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ மேபி அவங்க வந்து அக்கௌண்டிங், இப்ப நீங்க சொன்னீங்க அக்கௌண்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த டிரான்ஸ்லேஷன், இதெல்லாம் வந்து ப்ரூஃப் ரீடிங், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் நாலேஜ் இருக்கு. ஆனா அதே சமயத்துல நம்ம பார்த்தோமாக்கா ஆன் த அதர் சைட் இந்த டிஜிட்டல் ஃப்ரீலான்சிங் எல்லாம் செய்யறவங்க, இந்த டிஜிட்டல் கீக் எக்கனாமில இருக்கவங்க வந்து என்ன செய்யறாங்களாக்கா, ஒருவேளை உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாலேஜஸ் எல்லாம் இல்லதாக்கா, பட் யூ குட் இன் சம்திங், let's say doing posters. On the other side, let's say you can edit videos, part-time video editor. Let's say CapCut நல்லா செய்வீங்களா, okay, you can actually offer உங்க சர்வீஸ் ஒரு வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு 30 ringgit 50 ringgit, let's say for a company and so on. Actually உங்க கையில தான் இருக்கு. உங்களுக்கு என்ன ஒரு ஸ்கில் இருக்குதோ அந்த ஸ்கில் வந்து உங்களுக்கு வந்து let's say you're good at இப்ப CapCut வீடியோ எடிட்டிங், போஸ்டர் செய்யறது, and then let's say anything else, maybe இப்ப நீங்க சொன்னீங்களா ரெசிபி சொன்னீங்களா பாருங்க, அது வந்து ஒரு ஒரு புதுமையான இது, ஒரு நான் இப்பதான் அதை பத்தி கேள்விப்படுறேன் வந்து. ஸோ ஆல் திஸ் ஆர் சம்திங் வெரி நியூ. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து எது நீங்க வந்து அது வந்து சம்திங் இஃப் யூ ஹேவ் திஸ் கைண்ட் ஆஃப் ஆடட் ஸ்கில் வந்து டோன்ட் லிமிட் யோர் செல்ஃப், முதல்ல ட்ரை பண்ணுங்க. நீங்க ட்ரை பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் அது டிமாண்ட் இருக்கா இல்லையா. ட்ரை பண்ணாமே இல்ல யாருமே இந்த மாதிரி சர்வீஸ் எடுத்துக்க மாட்டாங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆக்சுவலி ஜஸ்ட் டு ஷேர் வித் யூ, இந்த CapCut சொல்ல போது அந்த CapCut வந்து ரொம்ப பேருக்கு வந்து அந்த டைம் இருக்காது வீடியோ எடிட் பண்றது. ஏன்னா வீடியோ எடிட் பண்றதுக்கு விட ஈவன் எனக்கே வந்து பொறுமை இருக்காது. ஏன்னா ஒரு வீடியோ செய்யறதுக்கு நீங்க பாப்பீங்க a lot of hours have to be spent to edit the videos. Exactly. பார்க்கறதுக்கு சிம்பிளா இருக்கும், ஆனா அந்த வீடியோ வந்து இஸ் வெரி லாங், the time that we spend. So let's say இப்ப வந்து you can offer video editing. இப்ப CapCut நீங்க செஞ்சீங்களாக்கா, இது just a simple video editing also people are charging, the most minimal is like 30 ringgit 50 ringgit. At least try பண்ணுங்க, டிமாண்ட் இருக்கா. A lot of people just as before we move on, something the early stage நான் என்ன சொல்லிக்க விரும்புறேன்னாக்கா, a lot of people skills இருக்கும், ஆனா அந்த ஸ்கில்ஸ் வந்து அவங்க வந்து நினைச்சுக்குவாங்க இல்ல இந்த ஸ்கில்ஸ் வந்து டிமாண்ட் இல்ல, யாருமே கேட்க மாட்டாங்க அப்படின்னு நினைப்பாங்க. உங்களை பத்தி நீங்களே வந்து ரொம்ப டவுனா நினைக்காம ட்ரை ஃபர்ஸ்ட்.
correct. Actually, interestingly, I know somebody who's actually my relation. You know, ம். she's my niece. She's just 21 years old. அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. She's ம். also listed her services in Upwork and Fiverr and all. ஓகே. ஆனா அவங்க என்ன சர்வீஸ் ரெண்டு பண்ணிருக்காங்கன்னா, she's doing resumes. She's ஓகே. she creates resumes. You know, some people வந்து for some reason they just don't know how to do a resume. ஆ. ரெசுமே செய்ய தெரியாம. ஸோ இவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா, ஷி சார்ஜஸ் 30 ringgit to actually do a resume. அண்ட் அவங்க பேசிக்கா கேன்வால தான் செய்றாங்க. பாருங்க. And only 21, she's still going to college and all. So 30 ringgit, she told me that she can at least get about 7 to 10 orders per month. Oh, that's good. Which for somebody who's still studying, I think that's actually a good amount of Hey, money. that's good. ஒன்னும் பெஸ்ட் Yeah. பார்ட் என்னன்னாக்கா உங்களுக்கு இன்வென்டரி இல்ல. ஆமா. You don't have any cost. Exactly. Canva, she you- uses my Canva, which is the paid version. Okay. அவங்க என்னோட கேன்வா திருடி தான் அவங்க படிச்சிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்மார்ட்டா லெவரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆமா, அவங்களுக்கு காஸ்டே இல்ல. காஸ்ட் மெயின் காஸ்டே கேன்வா தான். ஆனா அதையும் அவங்க வந்து என்னோட தான் படிக்கிறாங்க. பட் இட்ஸ் ஓகே. தட்ஸ் வாட் ஃபேமிலி இஸ் ஃபார். சோ You see, இங்க பாருங்க. ஓகே, இப்ப நீங்க சொல்ற ஸ்டோரி நம்ம வந்து ஒரு ஒரு we can take it as a case study lah. இங்க பாருங்க. yeah. இப்ப நீங்க சொன்னது ஒரு கேஸ் ஸ்டடி. இப்ப இப்ப what Mr. Surin shared, அவங்க கர்சனே வந்து ஒரு சிம்பிள் ரெsume சர்வீஸ். நீங்க பாத்தீங்கன்னா a lot of people they do not know எப்படி ரெsume செய்யணும். and most of the time வந்து ரெsume சொல்ல போது most of the time இப்ப அந்த பர்சனை செய்ய சொன்னீங்களாக்கா பிளாங்கா இருப்பாங்க. எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரியல. ஆமா, ரெsume ஆமா. செய்யறதுக்கே டைம் எடுப்பாங்க. ஸோ சிம்பிள். Exactly. சோஷியல் மீடியால வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா மோஸ்ட் ஆஃப் தம் தே ஆர் ப்ரொவைடிங் தி சர்வீஸ். ரெsume செஞ்சு கொடுக்கறது ம். தெரியுங்க ஈஸிலி. அண்ட் மோஸ்ட் ஆஃப் டைம் நான் பார்த்திருக்கேன் இந்த மாதிரி சர்வீசஸ் ஆல். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆஃப்டர் பேயிங் த 30 ringgit, 30 ringgit போல பே பண்ணி and they land in a good job. அந்த ரெsume காசு கொடுத்து and then they ம். manage to go for career advancements, for வேற வேலை புது வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் வந்து நிறைய பேருக்கு அந்த மாதிரி கிடைச்சிருக்கு. I've seen some ம். testimonials also lah. Exactly. And அது ஏன் தெரியுமா, ஆக்சுவலி வந்து இட்ஸ் நாட் வந்து பிகாஸ் த ரெசுமே தட் other people are doing is very hayward or not, you know. For some reason வேற ஆளு ரெசுமே செஞ்சு கொடுத்தா அது இன்னும் ப்ராஸ்பரஸா இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு உண்மை ஸ்டோரி. நான் ஏன் சொல்றேன் மிஸ்டர் ஃபஸ்ரு, when I first started to apply for jobs அந்த டைம்ல வந்து we used to have Job Street. I don't know, Job Street is still online, but I don't think it's called Job Street anymore. Job Seekers, I think something else. அங்க வேற என்னமோ சேஞ்ச் பண்ணிருக்காங்க, அந்த நேம் ஐ நாட் ஷுவர். ஸோ ஜாப் ஸ்ட்ரீட் இருக்கும். நம்ம இந்த வந்து ஜாப் ஸ்ட்ரீட்ல வந்து நம்ம எல்லாமே போட்டா ஜாப் ஸ்ட்ரீட் ஒரு ரெசுமே ஜெனரேட் பண்ணி கொடுத்துருவோம். 3-4 பேஜஸ் அவளுக்கு ஜெனரேட் பண்ணி கொடுப்போம். தேவையில்லாம ஒரு திக்கான ஒரு ரெசுமே வந்து நம்ம 3-4 பேஜஸ் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும். ஆரம்பித்த காலத்துல வந்து நான் அந்த ரெசுமே வச்சுதான் வேலை தேடிட்டு இருந்தேன். Until somebody told me that it's not appropriate to submit a resume that is 3-4 pages long. ஏன்னா nobody is actually going to sit down and read. அது அவர் ரிசைக்கிள் பேப்பர் ஆகும் தான் சொன்னாங்க. So one of my friends actually took the liberty to do it for me, do a nice resume for me at the time. Believe it or not, I landed a job within a month of searching. So அது ஏன் தெரியல, வேற ஆள்கிட்ட கொடுத்து நம்ம செய்யும் போது தான் அது for some reason is very லக்கா நம்ம என்ன சொல்றது, I don't know lah, but you know it's good. So this is one of the services that we can also talk. And there's another, நீங்க சொன்னீங்க the editing services via Canva and all. You see, online, if you all follow a lot of influencers, நிறைய influencers நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, லோக்கல் இன்ஃபுளுசர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி சம்டைம்ஸ் அவங்களே வந்து போஸ்ட் பண்ணுவாங்க தெரியுமா, எங்களுக்கு வந்து we are looking for editors, anyone who can edit our videos, we are willing to pay you. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி வீடியோ எடிட்டிங் வந்து இட்ஸ் நாட் சம்திங் தட் யூ கேன் சிட் டவுன் அண்ட் டு. ஒரு நாள்ல வந்து நீங்க உட்காந்து செய்ய முடியாது. சம்டைம்ஸ் சம் வீடியோஸ் இட் டேக்ஸ் ஃபார் 4 to 5 hours and do. அவங்க வந்து they will not be able to invest that kind of time to sit down and edit unless they have a staff to do it. So அவங்க என்ன செய்வாங்க, இந்த மாதிரி they come to these kind of sites and look for editors. இந்த மாதிரி editors look பண்ணிட்டு, and you know editors actually charge quite a nice amount of money, you know, online. அப்போலாம் நீங்க பாத்தீங்கன்னா it's coming up to 50 to 100 ringgit per video. Yes. Just 3 to 4 minutes video, 50 ringgit charge பண்ணாங்க. Okay. There is one that is actually very 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 easy. Product review வந்து இப்போ வந்து ஒரு கிக், இது வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அப் அண்ட் கமிங் கிக் ஜாப்ல.
Supposedly வந்து உங்க your Instagram or your Facebook நீங்க வந்து you have high number of followers, நீங்க நிறைய followers தான் வச்சிருந்தீங்கன்னா you can approach companies and tell them உங்க ப்ராடக்ட் அனுப்புங்க எங்ககிட்ட, we will do a video review about your product. I have about 20 to 30,000 followers on my Instagram, but ensure you have that amount of followers first on Instagram ம். before நீங்க வந்து சொல்றீங்க ஐயோ இல்ல எனக்கு 100 பேர் தான் இருக்காங்க நான் போய் அப்ரோச் பண்ணது, அது லாஜிக்கே கிடையாது. அவன் அனுப்ப மாட்டான் ப்ராடக்ட் உங்களுக்கு ஃப்ரீயா. And you can charge between anywhere between 500 to 1,000 for product review, because you're reaching out to 20 to 30,000 organic views, organic ஆளுங்களுக்கு நீங்க ரீச் பண்றீங்க டைம்ல. This is எஸ் another type of gig job that can do, especially particularly girls. They I see a lot of girls are doing product reviews video these days, especially makeup, மேக்கப் சம்மந்த விஷயம் நிறைய பேர் செய்யறாங்க. ஸோ வாட் எல்ஸ் வி ஹேவ் மிஸ்டர் ஃபஸ்ல், என்ன இருக்கு? சாரி, உங்க லாஸ்ட் மெசேஜ் எனக்கு கொஞ்சம் சரியா கேட்கல. கொஞ்சம் ரிப்பீட் பண்றீங்களா? உங்களோட லாஸ்ட் சொன்னீங்களா? ஓ நோ நான் என்ன சொன்னேன்னா ப்ராடக்ட் ரிவ்யூஸ் வந்து நிறைய பேர் ம், வந்து எஸ்பெஷலி கேர்ள்ஸ் டூயிங் ப்ராடக்ட் ம், ரிவ்யூஸ், மேக்கப் ம், ம், சம்மந்தப்பட்ட ஜாமான் வந்து ம். டூயிங் ஆல் திஸ். நான் என்ன சொல்றேன்னா திஸ் இஸ் ஜஸ்ட் ஒன் more type of Yes, job that you yes, can for actually. doing the reviews things. Yes, exactly. Yes, and it's a high paying order. Some products they will pay you up to 500 to 1,000 to actually do a review for ம், you. டிபெண்டிங் நீங்க எத்தனை ஃபாலோவர்ஸ்லாம் வச்சிருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல, இதெல்லாம் டிபெண்ட்ஸ் பண்ணி தான் அவங்க பே ஆமா. பண்ணுவாங்க. ஆமா. ஸோ வாட் எல்ஸ் வி ஹேவ், என்ன வேற இருக்கு நம்ம கிட்ட இன் டர்ம்ஸ் ஆஃப் கிக் ஜாப்ஸ்? ஓகே, கீக் ஜாப்ஸ் நம்ம பார்த்தோமாக்கா ரிவ்யூ செய்யறது அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஒன்ஸ். வேற நம்ம பார்த்தோமாக்கா we can also look into especially some people what they do is HR பார்த்திருப்பீங்களா? let's say ஏற்கனவே வந்து படிச்சிருப்பாங்க, HR படிச்சிருப்பாங்க. ஸோ ஓகே. அவங்களுக்கு வந்து மேபி ஒரு கம்பெனி, let's say if you are running a small company, you might not want to have permanent staff. உங்களுக்கு வந்து இப்போ மேபி உங்களுக்கு வந்து விருப்பம் இல்லை வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா ஓகே. HR வந்து இப்போ நீங்க வந்து உங்களோட ஸ்டாஃப் வந்து 2-3 பேர் தான் வச்சிருப்பீங்க. ஸோ 2-3 பேருக்கு வந்து நீங்க வந்து ஒரு HR வச்சுக்கிறது பாயிண்ட்லெஸ், பிகாஸ் ஆமா, இட் இஸ் அடிஷனல் காஸ்ட் ஃபார் யூ. ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் எக்ஸாக்ட்லி. நீ பாத்தீங்களாக்க இப்போ என்ன செய்யறாங்களாக்க, தே அவுட் சோர்ஸ் த HR. ஸோ என்ன செய்யறாங்களாக்கா, இந்த HR தெரிஞ்சவங்க வந்து என்ன செய்யறாங்களாக்கா, தே டேக் இட் இன்டு திஸ் டிஜிட்டல் கிக் எக்கானமி. தே பிகம் a virtual HR for you. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா கம்பெனிஸ்ல செய்வாங்க. லெட்ஸ் சே ஒரு 15-20 கம்பெனி வச்சுக்குவாங்க. ஸோ இந்த 15-20 கம்பெனிக்கு வந்து என்ன செய்வாங்களுக்கு, தே டூ த ஆஃபர் லெட்டர், அப்புறம் வந்து அந்த இபிஎஃப் கால்குலேட் பண்ணி எவ்வளோ கட்டணும் எல்லாம் சொல்லிடுவாங்க. ஈவன் தே ஆல்சோ சம் ஆஃப் தம் ஈவன் ஹெல்ப் டு பே ஆல்சோ. அப்புறம் வந்து எப்படி அப்தா படி வந்து என்ன செய்யணும் ஒரு ஒரு ஸ்டாஃப்க்கு. லெட்ஸ் சே இஃப் தே have some disciplinary issues or they want to stop the contract of employment, the basic things when you talk about employment act and so on, அதெல்லாம் வந்து அவங்களே வந்து செஞ்சு கொடுத்துறாங்க. ஸோ அண்ட் when I ask her how much do they charge, ஒரு depends on the head count, but the lowest that they charge is about 300 ringgit a month. 300 per head. Yes, ஓகே, as low as. ஓகே. அப்ப யோசிச்சு பாருங்க, அப்ப லெட்ஸ் சே ஒரு ஒரு ஸ்மால் கம்பெனி, லெட்ஸ் சே ஒரு கம்பெனிக்கு 300 வாங்குறாங்க வச்சுக்கலாம் ஒரு மாசத்துக்கு. இப்ப ஓகே. வந்து லெட்ஸ் சே ஒரு 5 கம்பெனி கவர் பண்றாங்க. how much ready? Yeah, that's actually a lot of money. ஒரு full time job விட I think it's higher paying, than a full time job. Exactly. நீங்க rather than you go to நீங்க வந்து 8 to 5 வந்து உட்காந்து செய்யறதுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு 6-7 கம்பெனி உங்க கீழே இருந்துச்சுன்னா you actually earn better. Exactly. உங்க working hours வந்து is flexible. எக்ஸாக்ட்லி. ஸோ அவங்களுக்கு வந்து என்னதாக்கா நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த கம்பெனிக்கு வந்து உண்டோம், they don't have to hire in-house HR. Yeah. They just Because outsource HRs their are generally very expensive people. yes, very expensive Yes. people. இப்ப நீங்க பாருங்க, ரொம்ப பேர் நம்ம முன்னாடி சொல்லுவோம் ஓகே உங்களுக்கு மார்க்கெட்டிங் சேர்த்ததை நீங்க அவுட் சோர்ஸ் பண்ணுங்க. ஆனா இப்போ வந்து நாட் only அவுட் சோர்ஸ் மார்க்கெட்டிங், இப்போ ஈவன் அவுட் சோர்ஸ் HR பாருங்க, இப்ப அது கூட Exactly. வந்துருச்சு. ஆமா. நல்ல சைட் பாத்தீங்களா? சொல்லுங்க. go on, You go on. see, not only HR, நான் சொன்ன மாதிரி accounts also. In fact, now people are hiring. My current company, the company that I'm attached to, we don't actually have an in-house accountant. Our accountant is outsourced through somebody who's working from home. It's his personal brand, like his personal company. அவர் தான் வந்து அந்த என்டையர் கம்பெனிக்கு அக்கௌண்ட் செய்வாரு.
Okay. It's a Singaporean now. It's a Singaporean because mine is a Singaporean company. So we don't have actually an in-house accountant to do anything. எல்லாமே it's outsourced. So most of the industries வந்து இப்ப வந்து they are outsourcing their stuff in terms of human resource, in terms of marketing and all. So உங்களுக்கு வந்து அந்த ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சுன்னா, if you have that experience, you have that specialty to do it, நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம் உங்க சர்வீசஸ் வந்து ரெண்டர் பண்றதுக்கு on Upwork and all. இன்னொன்னு வந்து லாங்குவேஜ் கோச்சஸ். ஸோ ஐ ஃபீல் லாங்குவேஜ் கூட கோச்சிங் சிஸ்டம்லாம் இருக்கு இப்போ புதுசா ஆன்லைன் on Upwork and all. You can actually hire people to improve your Yes, language, improve teaching மாதிரி. that's true actually. So it doesn't actually only matter if நீங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, you really need to know how to use digital platforms to do it. நீங்க இந்த மாதிரி ஜூம்ல கூட ஆக்சுவலி செய்யலாம். இந்த மாதிரி செய்யலாம். ஜூம்ல ஒன்னும் நீங்க பாத்தீங்களாக்கா, this is a very interesting. என்னடாக்கா virtual assistant. ஆமா VA. இந்த VA yes சொல்றது வந்து ஆக்சுவலி வந்து யூஎஸ் வெளிநாட்டுல எல்லாம் வந்து ரொம்ப ஒரு காமனான ஒரு very விஷயம். popular. ஆனா மலேசியால வந்து இப்போ லாஸ்ட் 1 year தான் வந்து ஆக்சுவலி வந்து இட்ஸ் பிகமிங் ரொம்ப காமன் about all Hmm. this talking about all this VA. Yeah. நீங்க பாத்துட்டீங்களாக்கா இந்த VA சொல்றது வந்து எஸ்பெஷலி நீங்க பாத்தீங்கன்னாக்கா பிலிப்பீன்ஸ் நாட்டுல ஃப்ரம் இந்தியா பிலிப்பீன்ஸ் இவங்கெல்லாம் வந்து Hmm. என்ன செய்வாங்க மோஸ்ட்லி they do they work as a virtual assistant on a part-time basis for all these customers from US all across the globe அப்படி செய்வாங்க. Exactly. And இப்போ மலேசியால பாத்தீங்கன்னாக்கா டிக்டாக்ல கூட வந்து இப்போ இடத்துல நீங்க பார்க்கலாம் வந்து some people are already conducting all these courses how to become a virtual assistant Hmm. for Malaysian companies for any individuals. ஏன்னா இப்போ நீங்க பாத்தீங்கன்னாக்கா virtual assistant சொல்றது வந்து என்னன்னாக்கா basically to do with clerical jobs, like maybe to do any ad hoc things, like maybe Hmm. preparing letters or small jobs and so on. அந்த மாதிரியான விஷயம் தான், not something heavy. So I noticed that lately, some of the TikTokers that I'm following, they are full-time doing virtual assistant and quite amazed that their income really surpassed their monthly gross salary. So ஆமா about at least குறைஞ்சது ஒரு 7,000-8,000 ஆவது இருக்கிறாரு just becoming a virtual assistant. Sorry. You see, SMEs வந்து ரொம்ப பெனிஃபிட் பண்ணா தெரியுமா இதுல இருந்து. SMEs இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன வியாபாரம் வச்சுக்கணும். ஒரு SME கம்பெனி வந்து மேக்ஸிமம் அவங்க ஸ்டாஃப் வந்து ஒரு 4-5 people தான் இருப்பாங்க. இந்த குரூப் இந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்டாஃப்க்கு வந்து இட் டசன்ட் மேக் சென்ஸ் டு ஹையர் ஃபுல் டைம் கிளர்க்கா இல்ல ஃபுல் டைம் இன்ஹவுஸ் ஹெச்ஆரா. இட் டசன்ட் மேக் சென்ஸ் பிகாஸ் வந்து இப்போ ஒரு நார்மலா ஒரு ஹெச்ஆர் இப்போ ரேஞ்ச் சேலரி நீங்க வந்து அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 2002-2003 கிட்ட நீங்க கட்டணும். So for a 5% group of staff வந்து இந்த amount வந்து நீங்க you need to allocate. It doesn't make sense. So it's good and a good option to look at a virtual assistant. இவங்க வந்து எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. சப்போஸ் மீட்டிங்க்கு ஏதாச்சும் இருந்தா மீட்டிங் மினிட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. they will also prepare your offer letters, your salary calculation, everything. நார்மலா இந்த virtual assistant எல்லாம் யாருக்கு தெரியுமா செய்வாங்க? ரொம்ப people who have been on in the industry for many years and towards retirement வராங்களே இல்ல yes, true. maybe people who don't have the liberty to go to work anymore, like maybe some mothers. I know personally, I know somebody who's doing virtual assistant job in Malaysia also, but she's actually her clients are all in US. அவங்க US ஹவர்ஸ்ல தான் உட்காந்து work பண்ணுவாங்க. ஆனா they pay very well. They actually pay very well for this kind of services. I mean, in the US. In Malaysia, நீங்க சொன்ன மாதிரி தான் இப்பதான் கொஞ்சம் ஒரு பிக்கப் ஆயிருக்கு. இப்பதான் சூடு பிடிக்குது. சோ இப்பவே வந்து நீங்க அந்த சூட்ல வந்து இப்பவே உங்க put yourself in there and first grab the opportunities while it's still there. இப்ப இது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, Fazlu, can you recommend anyone to work on part-time basis or someone who can help me on clerical jobs, or maybe to do some geek jobs like the video editing, slide செய்யறது, யாரும் ஹெல்ப் பண்ண முடியுமா? ரொம்ப பேர் கேட்பாங்க. எஸ்பெஷலி நீங்களும் ட்ரெயினர், நானும் ட்ரெயினர். இந்த லைன்ல இருக்கும் போது வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்டிருப்பாங்க சில பேருங்க வந்து உங்களுக்கு யாரும் தெரியுமா தெரியுமா அதை கேட்டிருப்பாங்க. சோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா
சுத்தி ஏன் நம்மள்ட்ட வந்து கேட்பாங்களாக்கா, நம்மளுக்கு யாரும் தெரியுமா தான் வந்து கேட்பாங்க. Because they assume because we are digital marketers, we know everything எஸ், online. எவ்ரிதிங் அப்படியே அசியூம் பண்ணுவாங்க. ஸோ வந்து கேட்கும்போது நான் சொல்லுவேன் வந்து, I said, no, I'm sorry, I don't know anyone. And most of the time, who கேக்குறது வந்து, they are not looking for someone full time. They're just looking for someone like a virtual assistant to help ஆமா out in their jobs, to smoothen their things. And most of the time, இவங்கெல்லாம் வந்து solopreneurs. நீங்க ஆமா பாத்தீங்களா? அது ஒரு காமன் திங். They're solopreneurs, they don't have staff. வீட்ல இருந்து ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஈவன் ஆபீஸ் இருந்தா கூட மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆபீஸ் போக மாட்டாங்க. They will be on the road. Uh, they are the one who's going meeting the clients and so on. correct So correct they need someone who's like a virtual assistant to assist them. So to do their clerical job, quotation செய்யறதுக்கு, invoice செய்யறதுக்கு, ஆமா இந்த மாதிரியான விஷயங்க. ஸோ ஆக்சுவலி நீங்க பாத்தீங்கன்னாக்கா சுத்தி வந்து ப்ராப்ளம் இருக்கு. ரொம்ப பேர் கேக்குறாங்க. ஆக்சுவலி இப்ப கேட்டிருக்கவங்க வந்து இதை வந்து எப்படி ஒரு அதை எடுத்து ஒரு turn the problem into a solution. நீங்களே வந்து ஒரு somebody if you're willing to, if you know someone who's already uh, having this problem, நீங்களே ஆஃபர் பண்ணுங்க இந்த மாதிரி, that you can provide such service and so on. So it'll be ஆமா something very good. Hmm. Actually, to be honest, I think somewhere down the road, these services will become more popular in Malaysia due to, எனக்கு கேட்டீங்கன்னா, main reason will be because of the amount of money a company can save. Yes. The amount of money a company can save. If you just on a simple calculations, ஒரு company வந்து, and on average, ஒரு HR க்கு வந்து you need to pay about 2,000 plus. This is இப்போ in KL about 3,000 something. Hmm. ஆனா சில கம்பெனிஸ் வந்து அவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி கிடையாது. மேபி தி only have like 10-15 ஸ்டாஃப். ஒரு Yes. 10 ஸ்டாஃப் இருக்கிற வேண்டிய ஒரு கம்பெனில வந்து ஒரு ஹெச்ஆர் மட்டும், ஒரு ஹெச்ஆர் எம்ப்ளாய் பண்ணா மட்டும் ஐ டோன்ட் திங்க் இட் மேக் சென்ஸ். ஸோ True. நார்மலா வந்து அவங்க அவங்க என்னன்னா they will try to hire clerk கம் ஹெச்ஆர் கம் அக்கௌண்ட்ஸ் அந்த மாதிரி செய்வாங்க. ஆனா அந்த ஸ்கில் செட்ஸ்ல வந்து வெரி டிஃபிகல்ட் டு ஹையர். இந்த வேலை தெரிஞ்சுக்கிட்டு True. எல்லா வேலை தெரிஞ்சுக்கிட்டு தெரியணும்னு அவசியமே கிடையாது பாருங்க. So True. in the services down the road, I feel will really become very popular because just say ஒரு 10 staff இருக்கிற ஒரு கம்பெனில the HR person charges, or just say I charge you 1,000 per month. The company actually saves about 60% of a salary, from paying a full-time HR. Then rather than hiring a full-time HR, they hire a part-time gig worker. Hmm. And அவங்களுக்கு வந்து ஒரு ஆஃபீஸ் தேவையில்லை. யூ டோன்ட் ஹேவ் டு ப்ரொவைட் ஹர் an ஆஃபீஸ். him sorry, ஒரு ஆஃபீஸ் ப்ரொவைட் பண்ண தேவையில்லை. அவங்க லிபர்ட்டியில ஒர்க் பண்ணுவாங்க. ஜட்ஜி கர்ஜசியா. Hmm. ஸோ லைக் ஐ செட், இஃப் யூ உங்களுக்கு இந்த ஸ்பெஷாலிட்டி இருந்துச்சுன்னா மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் லிஸ்ட் யுவர் சர்வீசஸ். இது வந்து உண்மையிலேயே மலேசியா வந்து க்ரோ பண்ண ஒரு இண்டஸ்ட்ரி. யூஎஸ் far ahead of us. இது வந்து இப்போ வந்து அவங்களுக்கு எல்லாம் நார்ம் ஆயிடுச்சு. இது நிறைய பேருக்கு வந்து யூஎஸ் வந்து இதுதான் அவங்களோட மெயின் ஜாப். அவங்க 4-5 கம்பெனி வச்சிருப்பாங்க. மேனேஜ் கம்பெனி ஸ்டார்ஸ். அவங்க வீட்டுல இருந்து ஒர்க் பண்ணி தான் அவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆமா. இன்னும் பெஸ்ட் பார்ட் என்னன்னாக்கா, ரொம்ப கிளைண்ட்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க. அந்த ஒரு 2-3 கம்பெனி மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆமா. ஆனா என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா, யூ டோன்ட் ஹேவ் யுவர் இபிஎஃப், யூ டோன்ட் ஹேவ். பட் ஆல்சோ ஒரு விஷயம் நீங்க ரியலைஸ் பண்ணுங்க. On 2023, I think the government announced, Yes. if You you can are a sub. gig worker and if you were to charom a certain amount of money every month, the government will pump in some more money for you every year. Mhm. And including now, and also if you are a gig worker, now you are entitled to SOCSO Yes. as well. So நீங்க என்ன செய்யணும், if you are really like full time gig worker, you charom உங்க EPF நீங்க charom பண்ணுங்க. The government will pump in some more money for you, every year once. ஒரு வாட்டி தானே கட்டணும். I think they pay you once every ஆமா. year, right? அது Yes. எவ்வளோ I'm not sure. The amount is based on how much you have put in as well. அப்புறம் you also can actually go and charom for your SOCSO. Meaning நீங்க வீட்ல இருந்து இருக்கும் போது நீங்க வேலை செஞ்சு just say you get hurt or something, you will still get perkiso benefits. Whatever that normal ஒரு சராசரியான ஸ்டாஃப் கிடைக்கிறதுக்கு you also get. So in fact நீங்க நல்லா பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கூட புஷ் பண்ணிட்டு இருக்கு தெரியுமா, gig economy வந்து to take off very fast. I mean, you as a digital marketing trainer, and somebody who has worked in MDEC, you know how much the government actually wants the digital economy to take off.
பட் மலேசியா வந்து இஃப் யூ ஸோ சே ரெடி ஆர் நாட் ரெடி, we are getting there. Actually, we are actually getting there. நிறைய youngsters, they are showing a lot of initiative on digital economy. நிறைய விஷயம் செய்யலாங்க, digital terms and all. In fact, it surprises me when I see 18-year-old, 19-year-old kids, they're doing so much of business online. எனக்கு வந்து லைக் இந்த ப்ராஸ்பர் ப்ரோக்ராம்லாம் நம்ம செய்யும் போது நாங்க நிறைய பேர் மீட் பண்ணோம், நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் மீட் பண்ணோம். இன்னைக்கு ஒரு யங்ஸ்டர், ஒரு 19-year-old அவங்க எங்கிட்ட கோவையோட மெசேஜ்லாம் அனுப்புறாங்க. நான் கோவை செய்யறேன் சார், படிச்சுட்டு கோவை செஞ்சுட்டு இருக்கேன், சப்போர்ட் பண்ணுங்க. நான் சொன்னேன், ஐயோ அம்மா இந்த இன்ஸ்டால் ஜமாய் தேவையில்லை. பட் ஐம் ஹாப்பி ஃபார் யூ, யூ ஆர் டூயிங் சம்திங். ட்ரூ ஸோ ட்ரூ ஆஃப்கோர்ஸ் அவங்க வேலை என்னன்னா, she just sits down wherever she is. அவங்க கான்டாக்ட் இந்த மாதிரி டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்ஃபேக்ட் ஒரு நாள் யாராச்சும் எடுத்துருவாங்க அவங்ககிட்ட ஒரு ஜாமான். ஸோ டேக் நோட், த டிஜிட்டல் எக்கனாமி இன் மலேசியா இஸ் ஆக்சுவலி டேக்கன் ஆஃப். உண்மையிலேயே வந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போதான் நம்ம அந்த கப்பல் ஏறி உட்காருங்க. இப்போதான் சூடா இருக்கு. நம்ம ட்ரூ சொல்றோம் இல்ல இன்னொரு வருஷம் வெயிட் பண்ணலாம், இன்னும் 2 வருஷம் வெயிட் பண்ணலான்னு. அது அப்படியே மங்கி போயிடும் கொஞ்சம் கொஞ்சமா. ஏன்னா இது நிரந்தரமான விஷயம் கிடையாது. சூடா இருக்கும்போது தான் we take advantage of it. செல்ஃப் எக்ஸாக்ட்லி எம்ப்ளாய்மெண்ட் வந்து அவ்வளவு பேடான ஒரு விஷயம் கிடையாதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயோ ஐ ப்ரிஃபர் ஃபுல் டைம் ஜாப். நான் சொசைட்டியை அக்செப்ட் பண்ணுவோம். எல்லாம் நினைப்பாங்க, காலையில எழுந்துச்சு வேலைக்கு போறாரு, இந்த மாதிரி போறாரு, இந்த மாதிரி போறாரு. பட் ஐ நோ a lot of people who makes even more money than me. ஆனா அவங்க வீட்டுல தான் உட்காந்து இருக்காங்க. அவர் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க, எத்தனை கம்பெனிக்கு வேலை பண்றாங்க நம்மளுக்கு தெரியல. பட் உட்காந்து கம்ப்யூட்டர் பார்ப்பாங்க. எஸ் ட்ரூ. அண்ட் ஈவன் ரொம்ப பேர் ஜஸ்ட் ஐ திங்க் a lot of people might have the concern also. நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இப்ப நான் வந்து இந்த கீக் எக்கானமி செஞ்சேனாக்கா எனக்கு வந்து லோன் செய்யறதுக்கு and then வந்து இந்த let's say எனக்கு ஃபியூச்சர் இருக்குமா, சிம்பிளா ஃபியூச்சர் சொல்ல போது இப்போ வந்து நான் வீடு வாங்கணும், காடி வாங்கணும், அதெல்லாம் வந்து எனக்கு வந்து லோன் கிடைக்குமா, கேன் ஐ ஸ்டில் அப்ளை ஃபார் லோன்? ஏன்னா நீங்க சொல்றீங்க வந்து கேடபிள்யூஎஸ்பி இல்ல, சொக்ஸோ இல்ல. இப்ப நம்ம ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்தாக்கா அதெல்லாம் கட்டுவாங்க. ஸோ வி கேன் யூஸ் தட் டு ஜஸ்டிஃபை ஃபார் லோன்ஸ் அண்ட் ஸோ. ஓகே. Correct, correct. அண்ட் நவ் இப்போ நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் இஸ் ரெக்கனைசிங் ஆல் திஸ். இப்போ வந்து இந்த gig economy, especially becoming a self-employed. So when you're getting incomes and so on, all the supporting documents எல்லாம் வந்து என்கிட்ட சில பேர் வந்து கேட்டிருக்காங்க. எப்படி மிஸ்டர் ஃபஸ்லு சார் என்ன செய்யலாம், வந்து இந்த நான் வந்து லோன், காடி லோன் எடுக்கலாம் இருக்கேன், வீட்டு லோன் எடுக்கலாம் இருந்தேன். ஸோ ஐம் ஜஸ்ட் ஒர்க்கிங் அஸ் கீக் எக்கானமில தான் வேலை செய்யறேன். அப்புறம் நான் கேட்டேன் வந்து ஐ யூ ஒர்க்கிங் ஆன் யோர் ஓன் ஆர் ஐ யூ ஒர்க்கிங் த்ரூ எனி பிளாட்ஃபார்ம்ஸ்? ஓகே. அப்புறம் நான் சொன்னேன், இப்போ நீங்களே சொல்றீங்க வந்து அப்போக்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷன் கொடுப்பாங்க, ஆமா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ற இன்வாய்ஸ், அந்த Yes, காசு yes. ரிலீஸ் பண்றது எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. So Exactly. அதெல்லாம் வந்து ஆக்சுவலி அந்த டாக்குமெண்டேஷன், பேப்பர் டாக்குமெண்டேஷன் நீங்க வந்து நல்லா வச்சிருந்தாலே வந்து உங்களுக்கு வந்து அந்த கன்சிஸ்டன்ட் சேம் திங்ல உங்களுக்கு வந்து 3 months or 6 months ஓட இன்கம் உங்களுக்கு கன்சிஸ்டன்ட் இருந்துச்சாக்கா பேங்க் will consider. இப்போ let's say இப்போ நீங்க வந்து if you are doing on not attached to any platform, same thing also. உங்க கிளையண்ட் வந்து மேக் ஷூர் வந்து உங்க ஒரு SSM திறந்து மேக் ஷூர் அதுக்கு காசு அந்த ஆமா, ஆமா. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க. அதுதான் ரொம்ப Exactly. இம்பார்ட்டன்ட். ஒரு இப்போ coming back to it's very nice that you actually brought this SSM topic into it. Take note, வந்து SSM வந்து திறக்கிறது கஷ்டமான விஷயமே கிடையாது. And இப்போ ஃப்ரீ. ஆமா. SSM is free. If you are a B40, உங்களுக்கு வந்து அந்த STR assistance இல்ல சாரா assistance கிடைக்குதுன்னா, if you are entitled to the STR benefits, SSM for the first 1 year is free. 10 காசு நீங்க கட்ட தேவையில்லை. Everything needs to be done online except for the e-pin and the webs and the online ஓட இது வாங்குறதுக்கு மட்டும் தான் நீங்க SSM போகணும். ஒன் டைம் அந்த ரெஜிஸ்டர் பண்றது, இபிஸோட ரெஜிஸ்டர் பண்றது மட்டும் தான் நீங்க ஒன் டைம் போகணும். அதோட வந்து நீங்க வீட்ல வந்து உட்காந்து எல்லாமே செய்யலாம். there's one session that I explain fully on how to register SSM online. நம்ம போஸ்ட் பண்ணுவோம் நம்ம சைட்ல திருப்பி. you all can go and take a look. ஒரு SSM போய் இது பண்ணி பாருங்க, போய் இந்த ரெக்கார்டிங் போய் பாருங்க. Yes. ஒரு SSM ஓட ரெஜிஸ்டர் பண்ணுங்க, ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தொடங்க. நிறைய பேங்க்ஸ் வந்து இந்த செஷனோ வந்து செஞ்சுட்டோம் கரண்ட் அக்கௌண்ட் பத்தி. எந்தெந்த பேங்க் வந்து எவ்வளவு சார்ஜ் பண்ணுவாங்க நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் ஒரு செஷன். அதுவும் நான் லிங்க்ல போட்டுறேன். the cheapest I think at the moment is Hong Leong Bank, 50 ringgit தான் அவங்களுக்கு கரண்ட் அக்கௌண்ட் திறக்கிறதுக்கு. இஸ் த மோஸ்ட் சீப்பஸ்ட். ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தொடங்க, உங்க பிசினஸ் பேர் வச்சுட்டு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் தொடங்க. உங்களுக்கு வர இன்கம் வந்து ஜெனரேட்டட் மணி இன்டு த கம்பெனி. ஸோ யூ ஹேவ் a nice in and out. இப்போ வந்து டசன்ட் மீன் வந்து நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி இல்ல கிக் எக்கனாமி டிபெண்டா நீங்க வந்து நான் வீடு வாங்க முடியாது, காடி வாங்க முடியாது இல்ல. யூ ஜஸ்ட் ட்ரீட் இட் அஸ் a business. ஒரு பிசினஸா ட்ரீட் பண்ணுங்க தவிர யூ
True. make sure whatever money நீங்க earn பண்ணதுல வந்து push into the your current account, your in and out will be very nice. End of the True. day நீங்க பாத்தீங்கன்னா gig people they earn more than full-time job people because they have the ability to take more than one client. ஒரு client மேல True. எடுக்கிறது இப்போ நாங்களாம் வந்து full time job வந்து we are stuck to one person, one boss. This is our company, this is our job, we have to work here. But if you're a gig economic person now, you find more clients. நான் சீரியஸ் கம்பெனிக்கு கால் பண்ணி பேசுங்க, இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் நான் ரெண்டு பண்ணிட்டு இருக்கேன், do you all want to work together and all. 4-5 கம்பெனி கிடைச்சா I think definitely you earn more than a full-time staff. True. You know? True. And உங்க சர்வீஸ் வந்து ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் லீஸ் பண்ணுங்க. ப்ராமினியன் முதல் நீங்க எங்க லீஸ் பண்ணா லிங்க்டின்ல லீஸ் பண்ணுங்க. ஏன்னா லிங்க்டின் வந்து தான் இஸ் த பிளாட்ஃபார்ம் ஃபார் ப்ரொஃபஷனல் பிசினஸஸ். Exactly. Exactly. லிங்க்டின்ல லீஸ் பண்ணுங்க உங்க பிசினஸ். நான் வந்து இது வந்து பார்ட் டைமா சரி ஆட்டோமேட்டிக் நான் அடிச்சு சொன்னேன், யூ வில் டெஃபினெட்லி கெட் பீப்பிள் கான்டாக்டிங் யூ. True. I get messages on LinkedIn. எனக்கு வந்து LinkedInல messages கிடைக்கும். Every day I get people messaging me. I don't know, from different company offering me their services, you know. ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனிக்கே ஒருத்தர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சர்வீசஸ் ஆஃபர் பண்ணுவாரு. ஐ திங்க் யூ நோ மிஸ்டர் ஃபஸ்லு. அவங்க வந்து எஸ்பெஷலி ஃப்ரம் இந்தியா வந்து மெனி ஐ திங்க் நிறைய டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸ் இருக்காங்க இந்தியாவில் வந்து. அவர் ஒரு வாட்டி நானே சொன்னேன் அவர்கிட்ட, டு யூ நோ ஐ அம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி பிஃபோர் யூ மெசேஜ் மீ. அப்புறம் சொல்லுவேன், சாரி சார், ஐ டிடன்ட் ரீட் யுவர் ப்ரொஃபைல் பிஃபோர் ஐ மெசேஜ் யூ. இட்ஸ் ஓகே, நவ மைண்ட், ஆல் தி பெஸ்ட். And then I found out he's actually a 19-year-old boy. He's studying. He's offering digital marketing services from India. So I hired him. He did my company logo. He was the one who actually did my company logo. அவர் செஞ்சு ஒரு வீடியோ மாதிரி தான் செஞ்சு வீடியோ மோட்ல செஞ்சு லோகோல டிசைன் பண்ணி கொடுத்தாரு. And he only charged me like I think on ringgit about 15. Okay. Yeah. நம்ம பெரிய சொல்றாங்க, அவங்களுக்கு அது பெரிய கஷ்டம். ஆமா, அவங்களுக்கு அது பெரிய கஷ்டம். எஸ்பெஷலி as a student, some 19-year-old வந்து 50 ringgit, I don't know how much is it in India, but I know it's a lot of money in India. Yes. So பாருங்க, அவங்க வந்து they are in terms of technology, I don't want to say they are behind us. Of course they are far ahead of us, but accessibility to technology வந்து அவங்க behind us தான். அவங்களோட, ஆனா நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. If anybody from India is watching, I'm saying that accessibility to technology is you all are a bit behind us, but technologically maybe you all are far ahead of us. So அவங்களே வந்து வித்தியாசமா யோசிச்சு செய்யறாங்க. பட் we are not really leveraging. நிறைய பேருக்கு வந்து டேலண்ட்ஸ் இருக்கு, பட் ஐ திங்க் வந்து இங்க வந்து என்னன்னா எப்பவுமே அந்த டவுட் இருக்கும், இந்த மாதிரி வெப்சைட்ஸ் நம்பலாமா பிகாஸ் நிறைய பிளாட்ஃபார்ம் வந்து போயிடுச்சு. நிறைய பேர் வந்து ஒரு குட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டாக்கா நினைக்கிறேன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சவுதி சர்வீஸ் ஹீரோ. இதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா இட்ஸ் கீக் எக்கானமின்னு சொல்லலாம். ஸோ தேர் பிளாட்ஃபார்ம் ஓனர்ஸ் let's say நீங்க வந்து if you're providing a cleaning service, இப்போ let's say cleaning service கொடுக்குறீங்க, plumber service இருக்கு, let's say if you are self-employed plumbing and so on. So அந்த பிளாட்ஃபார்ம்ஸ்ல போய் நீங்க வந்து போஸ்ட் பண்ணீங்களாக்க, so people will actually contact that platform and then match make பண்ணுவாங்க for you with the service and so on. ஆனா அந்த டைம் வந்து அந்த many years ago it was doing well, but I think at that time maybe people were not ready for it and then மூடிட்டாங்க அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம். ஆனா இப்போ பாருங்க, a lot of people are actually looking for all these kind of services. ரொம்ப தூரம் போவாதீங்க. என் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, my Chinese friend, my good friend was telling me, இப்ப பிளம்பரு, அப்புறம் வந்து இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு தேவையான வேலை, உங்களோட மேபி might want to repair your washing machine, or you might be looking for electrician, or maybe உங்களோட அடுப்பு ரிப்பேர் பண்றதுக்கு, இந்த மாதிரி எல்லாம் வந்து நீங்க தேடுவீங்க. ஸோ இந்த மாதிரி தேட போறது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்க வந்து கூகுள்ல தான் போய் தேடுவீங்க. கூகுள்ல போயிட்டு யூ சர்ச் பார்த்தாக்கா அது வந்து ஒரு ரிவ்யூ நல்லா இருக்கு, அண்ட் இட்ஸ் நாட் பீன் மேனேஜ். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த மாதிரி ஒரு கூகுள் பிஸ்னஸ் எல்லாம் வந்து யாருமே மேனேஜ் பண்ண மாட்டாங்க. ஆனா போய் அந்த ரிப்பேர் பண்ற அங்கிள் வந்து பாத்தீங்கன்னாக்கா வயசானவர் இருப்பாரு, பார்த்தாக்கா 20-30 years பிஸ்னஸ்ல இருப்பாரு. ஸோ அவருக்கு வந்து அது பிஸ்னஸ் வருது. So one of my Chinese friend was telling me, என்ன செய்யலாம்னாக்கா, எஸ்பெஷலி
இந்த கீக் எக்கானமி பத்தி சொல்லும் போது எனக்கு அதுதான் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. If you're good, if let's say somebody is good in marketing, you go and contact all these the plumbers and then electricians, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க இந்த கூகுள் பிசினஸ் செய்யுங்க. Put them on the Google business and then do you register the Google business, do it as என்ன சொல்றது, ஒரு ஒரு ஸ்மால் ஃபீ சார்ஜ் பண்ணிட்டு அப்புறம் லீட்ஸ் வந்து சேனல் பண்ணுங்க அவங்களுக்கு. அதுலயே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இன்கம் பார்க்க போனாக்கா. Exactly. Now, I know somebody who's also providing. Actually, this is not a legit thing. I mean, not to say it's not legal. It's not illegal also. They are doing review services. அவங்க வந்து கூகுள் ரிவ்யூ சர்வீசஸ் செய்யறாங்க. மேபி தே காட் மல்டிபிள் கூகுள் அக்கவுண்ட்ஸ். அவங்க வந்து ரிவ்யூ சர்வீசஸ் செய்யறாங்க. நாங்க வந்து I can give you 10 கூகுள் ரிவ்யூஸ் மேபி ஃபார் a small price. ஆனா அவங்க அந்த பிசினஸ் விசிட்டே பண்ணிருக்க மாட்டாங்க. Probably they've not even visited a business yet, but they can provide the service to 10 free Google reviews because they have multiple Google accounts and all that. Of course, it's not a proper way to get reviews lah. ஆனா ஒரு ஸ்டார்ட் அப் வந்து எப்பவுமே I won't blame anybody lah. ஒரு ஸ்டார்ட் அப் வந்து எப்பவுமே நார்மலா வந்து இதெல்லாம் கொஞ்சம் அடிப்பட்ட விஷயம் தான். தேவையான விஷயம் தான். You need some help like somebody to at least you need some visibility lah, visibility. Yes, some visibility. It's nothing wrong. It's nothing. போய் ஒண்ணுமே பெருசா சொல்லல. I mean, nothing is wrong. But of course, avoid doing this. இன்னொன்னு வந்து this I also know somebody who does menu designing, for small restaurants, small cafes. இவங்க என்ன செய்வாங்க? She contacts them. She asks, okay, do you have a menu? Do you want me to design a menu for you? நான் கொஞ்சம் அழகா செஞ்சு கொடுக்குறோம் உங்களுக்கு. ப்ராப்பர் டிஸ்கிரிப்ஷன் போட்டு நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறேன். And she charges about 100 to 150 ringgit per menu lah. And a raw file கொடுத்துருவாங்க. ஓகே, நீங்க நாங்க உங்க raw file கொடுப்போம். In terms in future you want to edit or something, அது உங்க இஷ்டம். நீங்க எடிட் பண்ணிக்க. So you see, நிறைய செய்யலாம். Actually எல்லாமே வந்து ஒரு ஃபீ சார்ஜ் பண்ணுங்க. யூ சார்ஜ்ல மேபி யூ சார்ஜ் about 50 to 60 ringgit. நீங்க குறைவா சார்ஜ் பண்ணுங்க. ரொம்ப உடனே என்ன தெரியுமா ஒரு பிரச்சனை, அவங்க எடுத்தோட இப்போ வந்து வெளியே வந்து பார்ப்பாங்க. ஓகே, ஒரு இந்த மார்க்கெட் ரேட் வந்து 150 200. இவங்களும் இப்பதான் அந்த துறையில ஜம்ப் பண்ணிட்டு இவங்களும் அதுக்கு ஈக்குவலா வந்து 150 200 ringgit சார்ஜ் பண்ண பார்ப்பாங்க. அந்த மாதிரி very true. If you're new, of course, charge lower. It's not, you're not spoiling the market, but you're giving yourself ஒரு opportunity so that you can build your portfolio. When you charge lower, நீங்க அப்படி பாருங்க. இப்போ வந்து let's say somebody who's in designing, somebody came and consulted with me. நான் சொன்னேன் வந்து நீங்க டிசைனிங் செய்ய போறீங்க, ஓகே, தட்ஸ் குட். பட் உங்களுக்கு கிளையன்ஸ் இல்ல. எப்படி நீங்க வந்து how do you want to charge for logo? ஏன்னா அவர் கேள்விப்பட்டிருக்காரு. எனக்கு தெரியும். I got some of my colleagues who are doing logo for 500 600 ringgit 700 ringgit கூட இருக்கு. அதுக்கு மேல கூட போகுது. சோ அவர் நினைச்சிட்டாரு, ஓ லோகோவா, நான் கூட 500 700 சார்ஜ் பண்ணலாம் அந்த அளவுக்கு. நான் சொன்னேன், நீங்க ரொம்ப பேராசைப்படுறீங்க தான் நான் சொன்னேன். ஆமா you see, அவங்க அந்த 500 600 சார்ஜ் பண்ணும்போது they are not using Canva to do your logo, No. They use much. அவங்க இன்னும் sophisticated வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு they are doing a logo. You see, நான் முதல்ல சொன்னேன் லோகோ வந்து ஒரு பையன் இந்தியால இருந்து டிசைன் பண்ணி கொடுத்தாரு. இவன் சொல்லி 19 years சொல்ல எனக்கு நல்லாவே தெரியும் Canva தான் பாய்ச்சாரு. I know because we have experience on Canva. We know really எங்க இருந்து வருதுன்னு. But அவரோட ஐடியா வந்து was nice. The way I told him, okay, this is my company, design startup, this is my vision எனக்கு இந்த ஒரு டிசைன்ல வேணும்னு சொல்லி தான் அவர் எனக்கு செஞ்சு கொடுத்தாரு. Okay. So அவர் வந்து he charge 50 ringgit because he's using a smaller platform to do. அவர் இன்னும் ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் வச்சு தான் செய்யறாரு Canva. Obviously வந்து நீங்களும் வந்து if he was using a bigger platform like a bigger website and to do a logo, he can charge me better. If he's using like some high end PowerPoint or some Adobe software to do logo, and yes, he's allowed to charge me higher because அவர் இன்னும் sophisticated பாய்க்கிறாரு. ஆனா நீங்க வந்து புதுசா வரும்போது நீங்களும் வந்து கேன்வால தான் செய்ய போறீங்க. முதல்ல வந்தா நீங்க ஒரு 500 600 ஜம்ப் பண்ணாதீங்க. உங்க ஃப்ரெண்ட் மாதிரி. True. You charge start a minimal rate. ஒரு small rate charge பண்ணி. ஏன்னா அதுல இருந்து தான் நீங்க வந்து கஸ்டமர் வந்து நீங்க பில் பண்ண முடியும். You have to start somewhere now. Exactly. And when you overcharge, you tend to shy people away. அவங்க வர மாட்டாங்க. என்னால எடுத்தோமா 500 தேவையில்லையா? நீங்க
ஒன் டைம் வந்து ஃபர்ஸ்ட் கஸ்டமர்ஸ் வந்து நீங்க ஆல்வேஸ் சார்ஜ் திருப்பி திருப்பி வருவாங்க உங்களுக்கு இது செஞ்சு ஸோ யூ பில் யோர் கஸ்டமர் பேஸ்லாம். எஸ் ஏன்னா அதை எஸ் விட்டு எஸ் உங்களுக்கு வந்து நீங்க நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னாக்கா, த பெஸ்ட் மார்க்கெட்டிங் இஸ் ரெஃபரல் மார்க்கெட்டிங். இப்ப வந்து லெட்ஸ் எக்ஸாக்ட்லி சே உங்களுக்கு எக்ஸாக்ட்லி வந்து நீங்க நல்ல ஒரு ஆளுக்கு நல்லா செஞ்சு கொடுத்துட்டாக்கா, he will refer you to his colleagues or anyone who he needs to you. So அந்த ரெஃபரல் பண்றாங்களே, that is the best marketing. இப்ப நான் கூட வந்து நான் சொல்லுவேன், if let's say even in my business also, if let's say somebody contacted me, so நான் கேட்பேன், how do you actually get to know of me? But let's say if they search me on Google, okay lah, Google தேடி and then they saw my testimonials, contact பண்ணி என்ன contact பண்றாங்க. ஆனா most of my வர contacts வந்து நான் பார்த்திருக்கேன் through referrals. The referrals சொல்லுவாங்க, ஓ மிஸ்டர் so and so recommended me, நீங்க நல்லா செய்வீங்க, so அத உங்களுக்கு ரெஃபர் பண்ணாங்க. And then even I'm also in the AI space, AI trainer. So maybe my colleagues who are also AI trainer, அவங்க வந்து maybe they are not available, so they pass the job to me, the TP training provider. So they know that okay, we are doing a good job, that we can deliver word of mouth through referral. So but everyone started somewhere. இப்ப நீங்க கூட ஒரு client இருந்து ஆரம்பிச்சுதான் you have actually started successfully, you have multiple clients. Same thing எஸ் also, கரெக்ட் even கரெக்ட் myself இட்ஸ் சேம் also, திங் same thing. Myself also, I started with one client and I'm currently have actually have a lot of clients with their services. எல்லாருமே வந்து we start somewhere lah. Correct. இப்போ நான் you see I'm a social media manager. Usually we manage a lot of social a company manages a lot of social media. What I've charged, I remember what I charged my first client 3 years ago when I established the business to what I charge my client now is about 300% different. ஏன்னா அப்போ வந்து நான் அப்போதான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சு முடிச்சு வெளியே வந்தேன். And it was my very first client. And my very first client was also my relation. சொந்தக்காரங்க தான். So of course வந்து my first client I charge very low, most minimum amount. But thank God until today this person is still my client and I'm currently charging this person at market rate. Good to hear that. Yes. So of course வந்து நம்ம எடுத்தோமா we cannot straight நம்ம okay market price follow பண்ண முடியாது. You build your experience. நீங்க mistake saving, you confirm வந்து நீங்க mistake saving. When I first did social media management I did a lot of mistakes. அப்போ வந்து Meta Business Suite was not really as powerful as it was now. Content வந்து schedule பண்ணதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்போ வந்து content easier schedule பண்ணலாம். Puts multiple channels. முன்ன நீங்க schedule பண்ணலாம், but Facebook தான். They didn't have the multiple channels. இப்போ the cross platforms எல்லாம் இருக்கு. Yes, இப்போ cross platforms இருக்கு பாருங்க. So கஷ்டமா ரொம்ப தூரம் போவாதீங்க. இப்போ வந்து நீங்க வந்து லோவா சார்ஜ் பண்ணீங்களாக்கா, so let's say happens hiccups. Yes. Hiccups இருக்கும். So hiccups இருந்தா கூட client won't bother. They say எல்லாம் பரவாயில்ல, நான் பரவாயில்ல பே பண்ணிருக்கேன். They understand. இதே இது நீங்க வந்து ஒரு heavy price charge பண்ணிட்டு if you cannot deliver, you have actually spoiled your reputation and a client also உங்களுக்கு blacklist பண்ணிடுவாங்க. So that also plays a very important role also. Correct. You see now what I'm charging my clients now, I cannot afford to make a mistake. Mistake செய்ய முடியாது. 100 ஒண்ணுக்கு 10 வாட்டி நான் வந்து cross check பண்ணி தான் நான் அந்த content எல்லாம் வெளியாக்குவேன். You know, because of what I'm charging my clients now. ஆனா முன்ன வந்து நான் சார்ஜ் பண்ணும்போது first few clients நான் செக்கே பண்ண மாட்டேன், போட்டுருவாங்க. கான்ஃபிடென்ட், ஏன்னா குறைவா தானே சார்ஜ் பண்றோம். மிஞ்சி என்ன we will remove it and we'll redo a new one. So yes, இது வந்து it's when it comes to gig jobs, it's very important. இது வந்து நீங்க நல்லா யோசிக்கணும். உங்களோட அனுபவம் தான் உங்களோட பேமெண்ட். Exactly. நீங்க இன்னும் நிறைய அனுபவத்துல இருந்தீங்கன்னா you will be able to charge more. Of course வந்து it differs from the type of service to different types of. இப்போ ஒரு HR உதாரணத்துக்கு ஒரு HR வந்து மேபி அவங்க டிஜிட்டல் HR வந்து எக்ஸ்பீரியன்ஸ் குறைவா இருக்கும், பட் she or he maybe has about 20-25 years of experience as a HR. They can charge. அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு. Okay, let's move on and now let's talk about this safety of gig jobs. Let's talk about how safe platforms are and how safe offering your services are. I spoke to a couple of girls, especially about gig economic jobs.
for specific reasons I asked them what their opinion and all. அவங்க என்னன்னா ரொம்ப அன்சேஃபா ஃபீல் பண்றாங்க, எஸ்பெஷலி ஜஸ்ட் சே ஒரு கிளையண்ட் வந்து நம்ம for first few months வந்து நம்ம ஆன்லைன்ல தான் டீல் பண்ணியிருக்கோம். திடீர்னு comes a time that you actually have to sit down with a client for a meeting. Mm. So some people actually tend to find it that, it's not safe. I don't know this person. What is your opinion on the safety of gig economics? ஓகே, சேஃப்டி சொல்ல போது அந்த gig economy சொல்ல போது let me give you an example. இப்போ வந்து இப்போ let's say if you're holding let's say you're holding a knife. You're holding a knife வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா you can use it for good purpose or even for bad purpose. அந்த கத்தியை வச்சு நீங்க வந்து good purpose-க்காக நீங்க வந்து you can cut vegetables, you can cut your meats, everything. You can use it for your cooking and so on. So அது நல்ல விதத்தை நம்ம யூஸ் பண்றோம். ஆனா அதே இது வந்து சில பேருங்க என்ன செய்யறாங்க, they use it to threaten people, to danger people, to harm people, Correct. so on and so. So it depends on how we actually look and use it lah. So அந்த ஆளோட so it comes back to the individual. So நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்ப அந்த இண்டிவிஜுவல் வந்து அவங்க வந்து ஒரு அந்த விஷயத்தை வந்து என்ன விஷயத்தை எடுத்தா கூடயும் எனிதிங் lah. நம்ம எதுவும் பிஃபோர் வி கோ டு டிஜிட்டல் gig economy பத்தி பேசுறதுக்கு anything that we do also அந்த நம்மளோட நியத்தை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். நியத் மீன்ஸ் our intention lah. நம்மளோட இன்டென்ஷன் வந்து அது வந்து ஒரு நல்லதுக்கு யூஸ் பண்ணோம்னாக்கா நம்ம நல்லதுக்கு தான் அது வந்து பலன் தரும். அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறது பெனிஃபிட் பண்ணுது. பட் லெட்ஸ் சே our intention is to harm someone. we have to do something bad for someone. அப்பதான் bad அது வந்து அதை நோக்கி தான் அதை எடுத்துருக்கு. So relating back to your question, you're asking about what is the என்ன சொன்னீங்க முதல்ல சேஃப்டி என்ன சொன்னீங்க முதல்ல the safety of gig economy. Okay, safety of gig economy. So when you talk about safety of gig economy, so also it's the same thing. So let's say இப்போ வந்து நம்ம பார்த்துக்கோ வந்து இப்போ let's say ஒரு டிக்டாக் லைஃப் கோர்ஸ் எடுத்துக்கோமே, ஒரு டிக்டாக் லைஃப் கோர்ஸோட ஜாப் எடுத்துக்கோ. You might have seen that TikTok live post வந்து some people let's say they might be selling TikTokல வந்து they sell products which are not authorized. For example இப்போ சப்பாட்டு எடுத்துக்கோமே, வெரி சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். சப்பாட்டு நீங்க பாத்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் இருக்கு, காப்பி ஒரிஜினல் சொல்லுவாங்க. 100% copy. 100%. ஓகே, அது இருக்கு. சோ அந்த மாதிரி சொல்ல போது வந்து மோஸ்ட்லி இந்த டிக்டாக்ஸ் அண்ட் சோ ஆன் என்ன செய்வாங்க, இந்த சப்பாட்டு வந்து இந்த அந்த என்ன 100% ஒரிஜினல், இட்ஸ் நாட் ரியலி ஒரிஜினல், இட்ஸ் லைக் செருப்பா மற்றும் ஒரிஜினல் சொல்லுவாங்க. செருப்பா மற்றும் ஒரிஜினல் தப்பி மூரா அப்படின்னு சொல்லி. ஆனா நமக்கு தெரியும் வந்து அது வந்து ஆக்சுவலி விச் இஸ் நாட் த ஆத்தரைஸ்ட் ஒன். ஸோ தே செல் தட் ஃபார் வெரி சீப்பர் பிரைஸ் அண்ட் சோ ஆன். ஸோ நீங்க பாத்தீங்கன்னாக்கா இதுல வந்து என்ன சேஃப்டியை பத்தி பேசுறீங்க, அந்த ப்ராடக்ட் வச்சு நீங்க இப்போ வந்து அந்த ப்ராடக்ட் வந்து சைனால இருந்து செஞ்சு எடுத்துட்டு வந்து நீங்க வச்சு நீங்க நைக்கி சப்பாத்தி எடுத்துக்கோமே, நைக்கி அடிடாஸ் ஷூஸ் இதெல்லாத்தையும் வந்து நம்ம என்ன செய்யறோம் வந்து லெட்ஸ் சே ஐ எம் எஸ் பிசினஸ் ஒன்று நான் என்ன செய்யறேன், நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஐ இன்வெஸ்டட் இன் bringing in the stock from China or maybe I buy from anyone lah. Let's say somebody actually I bought it from somebody. என்னால தெரிஞ்சிடும் இது இமிடேஷன் எனக்கு தெரிஞ்சதை நான் விற்கிறேன். இப்ப நைக்கி சப்பாட்டு நான் வந்து ஒரிஜினல் சப்பாட்டு வித்தனாக்கா யாரும் வாங்க மாட்டாங்க. ஆனா அதே இமிடேஷன் சப்பாட்டு வந்து நான் வந்து 80 வெள்ளி 100 வெள்ளி வித்தனாக்கா லைஃப் செஞ்சு டிக்டாக் லைஃப் போஸ்ட் செஞ்சு நான் வித்தனாக்கா there will be a lot of people buying that product. அது நிச்சயமா because people see that நைக்கி சப்பாட்டா 100 வெள்ளி எங்க கிடைக்கும், whether is original or not அது belakang kira. Depan kira depan tengok harga dulu. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? Malaysians are all about the price. Yes. So இந்த மாதிரி வரும்போது நீங்க பாத்தீங்களாக்கா என்ன நடக்கும்னாக்கா வந்து மோஸ்ட்லி வந்து when you're selling but you're putting your business at risk and also you're putting the TikTok live post. But let's say நீங்க TikTok live post செய்யல, you're getting somebody who's from part time or you hire a staff to do the TikTok live post, you're getting them to do the live post for you and so on. What will happen is, first thing, when TikTok gets to know that you're selling a fake product,
illegal. Fake. Simple, we put it fake products. So first thing they will do is they will ban your TikTok store. So TikTok store ban பண்ண பிற்பாடு அது ஒண்ணு நடக்கும். அது ஓகேல டிக்டாக் ஸ்டோர் பேன் பண்ணாக்க என்ன செய்வாங்க யூஸ்வலி ஓப்பன் செகண்ட் டிக்டாக் ஸ்டோர். ஸோ அது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சேஃப்டி ஓகே அது சேஃப்டி இப்போ வர செகண்ட் திங் என்ன நடக்குது வேர்ஸ் கம் டு வேர்ஸ் வந்து கேபிடிஎன் ஹெச்பி தே வில் கம் ஆஃப்டர் யூ பிகாஸ் யூ ஆமா செல்லிங் இமிடேஷன் ப்ராடக்ட்ஸ் விச் இஸ் இல்லீகல் சட்டப்படி அது தப்பு. ஸோ நம்ம வந்து correct. சேஃப்டி சொல்லும் போது வந்து யூ புட்டிங் யோர் செல்ஃப் எஸ் அ பிசினஸ் ஓனர் அட் ரிஸ்க் அண்ட் ஆல்சோ யோர் ஸ்டாஃப் ஹூ ஆர் செல்லிங் இட். ஸோ வந்தனாக்கா எல்லாரும் வந்து பிங்சாங்க்கு முடியாது இந்த அங்கோட் சம ப்ராடக்ட் அந்த யாரு உங்க ஸ்டாஃப் அவங்க லைஃப் கோர்ஸ் இருக்காங்களா உங்க விலங்கு போட்டு மட்டும் தூக்கிட்டு போயிடுவாங்க. தூக்கிட்டு போயிட்டு அவன் சொல்லுவான் கோர்ட்ல போய் நீ ப்ரூவ் பண்ணிக்க நீ வந்து என்ன சொல்றது உனக்கும் அந்த பிசினஸ்க்கும் சம்மந்தமே இல்லைன்னு. sama ada you bersalah ke tak bersalah itu belakang cerita. ஆமா கூட்டிட்டு ஸோ இதுல பாத்தீங்களாக்கா சேஃப்டி சொல்லும் போது வந்து of course you putting everyone at risk. yeah So, yeah so it comes back to your just now what I said is about your intention lah. அதுதான் I will relate back to your intention. So ஒருவேளை நீங்க இந்த லைஃப் செய்யணும் இந்த let's say the gig economy ஜம்ப் பண்ணணும் இருந்தீங்களாக்கா choose and let's say life course or anything செய்யணும் இருந்தீங்களாக்கா make sure that அதை பத்தி நல்லா ரிசர்ச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் திங் இஸ் இப்ப நீங்க ஒரு லைஃப் கோர்ஸா இருக்குமாக்கா ஓகே அந்த லைஃப் கோர்ஸ் டேலண்ட்ஸ் உங்களுக்கு ஆனா இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையும் பத்தி நல்லா வந்து தெரிஞ்சுக்குங்க. அதே செல்லிங் இமிடேஷன் ப்ராடக்ட்ஸ் இப்ப சப்ளிமெண்ட்ஸ் பாருங்க சப்ளிமெண்ட்ஸ் வந்து லாட் ஆஃப் இல்லீகல் சப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஆமா இல்லீகல் make sure you சப்ளிமெண்ட்ஸ் have இருக்கு. take care punya CJ and all first lah. betul betul அப்புறம் mercury Yes. ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் correct இருக்கு அதெல்லாம் இருக்கு. ஸோ யூ டோன்ட் வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராப்ளம். ஏன்னா ஒரு வாட்டி உங்களுக்கு உங்க மேல வந்து ஆஹ் இந்த இது தொடர்ந்தாங்களாக்கா எனக்கு செஷத்தை தொடர்ந்தாங்களாக்கா யுவர் லைஃப் நாட் கோன் பி உங்க லைஃப் நார்மலாவே இருக்காது. நீங்க ஆமா கோட்டு வீடா தான் இருப்பீங்க. ஸோ அதே யோசி நீங்க வந்து நீங்க பாருங்க இன்னும் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் என்ன செஞ்சிருக்கிறது வந்து ஹி கேம் அவுட் வித் ஒன் ப்ராடக்ட் ஒரு ப்ராடக்ட் விலைக்கு இருக்காரு. ஸோ என்ன செஞ்சிருக்காரு வந்து அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனா அந்த டைம்ல வந்து என்ன ஆச்சுனாக்கா வந்து கேபிடிஎன் ரஷ் இன் அண்ட் ஆல்சோ took all the product எல்லாத்தையும் தூக்கிட்டாங்க. அப்புறம் வந்து தெரிய வருது வந்து he mixed something அவர் வந்து ஸ்லீவிங் ப்ராடக்ட் செஞ்சிருக்காரு. அந்த ஸ்லீவிங் ப்ராடக்ட் வந்து he actually added something which is not permitted to do so and he also declared அந்த மார்க்கெட்டிங் செய்யப்போது சொல்லியிருக்காரு இது வந்து உங்களுக்கு வந்து சீக்கிரம் வெயிட் லாஸ் பண்ண முடியும் and so on. So misleading kind of false claims and so on. So yes this is also that can bring danger to your work and so on. So you do not want to be in this thing. And some more, when நம்ம digital economy சொல்லும்போது is everything is online. Even like now, whatever that we are talking also is telecasting and so on. So yeah this similar will thing, be online whatever. forever. Yes, it's going to be உங்க footprint will be forever online இருக்கும். நீங்க அதை வந்து இன்னைக்கு நீங்க இப்ப நம்ம ரிமூவ் பண்ணா கூடயும் other people can record and play it out anywhere in the social media and so on. Correct. Please when you want to participate in digital gig economy and so on, even when you're promoting and so on anything, please think first. இந்த ப்ராடக்ட் செஞ்சனாக்கா இல்ல இந்த கீக் எக்கானமி அந்த செய்யற தொலை வந்து தப்பா இருக்காது. ஆனா மேபி இந்த ப்ராடக்ட் வந்து நான் என்ன சொல்றேன்னாக்கா ப்ராடக்ட் ராங்கா ஆமா என்னோட ஒப்பீனியன் ஒன் மோர் அபவுட் சேஃப்டி. ஓகே இது வந்து நீங்க சொன்னது வந்து in terms of tarnishing image of somebody. My point of view one more is about PDPA. You know, I am also considered myself a gig worker now because the service எல்லாமே whatever business that I'm doing is all done virtually. I don't have an office. I don't meet with my clients. Whenever I sign deals with anybody, I will ensure I put a PDPA clause inside, saying that I will protect your PDPA. Your information is safe with me. ஏன்னா இது வந்து ஒரு உண்மையான ஒரு வெரி இம்பார்ட்டன்டான கிளாஸ் பிகாஸ் ஜஸ்ட் சே உங்க ரிலேஷன்ஷிப் வித் கம்பெனி டசன்ட் எண்ட் குட் they have an opportunity to ruin you, you know. நீங்க தான் லீக் பண்ணிருக்கீங்க இந்த இஷ்யூ எஸ்பெஷலி when you're doing HR job. ஏன்னா HR ஓட ஜாப்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவ். You actually have details about the staff that ஜெனரலா பப்ளிக் தெரியக்கூடாத விஷயம்னா உங்களுக்கு தெரியும் பாருங்க. ஆமா in fact from marketing side of view, so I sometimes have to take a look at my clients financial
background on how they're doing and all that before we actually work on a marketing campaign and all. So we have access to see documents that we are not supposed to see. True. So it's always safe to have an PDPA clause put in. ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி செய்யுங்க. It saves yourself. ஒரு கான்ட்ராக்ட் வந்து நீங்க டிராஃப்ட் பண்றது அவ்வளவு கஷ்டமான விஷயம் கிடையாது. கான்ட்ராக்ட் டிராஃப்ட் பண்ணிட்டு கொடுங்க. Get a lawyer to proofread it. They will charge you about 100 ringgit to proofread your contract. Proofread பண்ணிட்டு make sure ரெண்டு பேரும் sign பண்ணுங்க. ஏன்னா you also need a contract in order. Just say they don't pay you. True. In case they don't pay you. நிறைய பேர் இதுதான் worry பண்ணுவாங்க. நான் இன்னைக்கு gig job செய்யறேன் சார், நான் எடுத்துக்கிட்டேன், but they not paying me and all. And I will ask them whether have you signed a contract with the company. Sign a contract, nothing wrong. நீங்க post the contract to them, ask them to post it back to you. Chop and sign and post it back. The most basic is the digital signature. அது கூட okay. ஆமா. ஆனா digital signature கூட risky தெரியுமா? I think at some clauses with law that doesn't allow digital. Yes. They are not recognizing it. Yes, they are not recognizing digital signature. So நான் என்ன செய்வேன்னா, நான் print பண்ணி draft பண்ணி எல்லாமே நான் sign பண்ணிட்டு I will send to my client with a written slip straight. நீங்க chop பண்ணி sign பண்ணிட்டு நீங்க திருப்பி JNT ல போய் drop பண்ணிருங்க. Because the written papers are already there, it's all paid for. உங்க வேலை sign பண்ணி chop பண்ணது, right, go through, chop, sign it. Because once they chop, it's binding. It's binding. It's by law and legal. The contract legal ஆயிரும். Signature மட்டும் sometimes is also very tricky. சில court வந்து அதுவும் analyze பண்ணுவாங்க. ஏன் signature மட்டும் தான் இருக்கு. நம்ம நினைக்கிறோம் 300 200 ஆன ஜாப்ல இவ்வளவு பெரிய வேலை நம்ம செய்யணுமா அந்த கான்ட்ராக்ட். What if this client becomes a long term client? I have clients that pays me through credit மூலமா தான் கட்டுவாங்க. மேபி ஒரு 3-4 மாசம் சேர்ந்து ஒரு இன்வாய்ஸ் வெளியாக்குவாங்க, அப்பதான் கட்டுவாங்க. பேமெண்ட் அக்யூமுலேட் ஆயிரும். நம்ம நினைப்போம் மாசம் 300 தானே 400 தானே, ஆனா 4 மாசம் 400 எவ்வளவு ஆயிடுச்சு. திடீர்னு நான் கட்டலன்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஆமா. So always have a contract if you're a gig worker. But நீங்க ஒன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், if you lease your services to platforms like Upwork and all, இந்த கான்ட்ராக்ட்ல நீங்க பயப்பட தேவையில்லை, because Upwork is taking care of you. Already they're using escrow. Escrow. Yes. So if your client doesn't pay you, Upwork will pay you. Don't worry. True. So they will become the mediator for you, like to solve the problem. அவங்க mediator இருப்பாங்க. So this is one in terms of safety. If you're gig job without a platform, you're offering gig services without a platform, always contract யோசிங்க. It's not very hard to do a contract. நீங்க ChatGPT ல கூட கேட்டு as per Malaysian law ஒரு கான்ட்ராக்ட் எனக்கு டிசைன் பண்ணி கொடுங்க, பட் நீங்க ரீட் பண்ணுங்க முதல்ல போய் கொடுக்கறதுக்கு முன்னாடி. சம்டைம்ஸ் ChatGPT கண்டதான் சொல்லுவோம் உங்களுக்கு. True. And if you want more authority, get a lawyer to endorse it. I think about 100 ringgit to 150. My lawyer. Okay, you இப்ப என்னதாக்கா பிசினஸ் சொல்லும் போது நம்ம வந்து அந்த காலம் மாதிரி இருக்க முடியாது. எல்லாருமே வந்து அந்த காலத்துல வந்து நம்ம சொல்லுவோம் வந்து டோன்ட் இன்வெஸ்ட் ஃபார் யுவர் பிசினஸ், ஜஸ்ட் யூஸ் வாட் யூ ஹேவ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இப்ப இருக்கிற காலத்துல வந்து யூ ஹேவ் டு reinvest back to your business. Correct. So always when you say sell பண்றது is not big deal. No, you are reinvesting back to your business for your own personal safety and also for your long term. நீங்க அந்த மாதிரி செஞ்சீங்கக்கா, that shows one side, okay, if anything disastrous happens, at least both sides are protected. அது ஒன்று. ஆனா on the other side, good side, எல்லாரும் bad side தான் பார்ப்பாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன்க்கா, look on the good side. When you do like that, your client knows that you are genuine and you are offering a trustworthy service. And makes you look professional. Yes, it even brings up your professionalism. அதை பத்தி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் வந்து எனக்கு வந்து ரொம்ப பார்ட்டிகுலர், எஸ்பெஷலி இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம். பிகாஸ் எவ்ரிஒன் வில் டாக். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்பாங்க வந்து, சார் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு do we need to declare tax அப்படின்னு கேட்பாங்க. வெரி பேசிக் கொஸ்டின். ஐ திங்க் உங்கள்கிட்ட கூட கேட்டிருப்பாங்க, ரொம்ப பேர்த்து கேட்பாங்க வந்து, do we need to declare tax? என்னோட கேள்வி ஒண்ணுதான். நான் என்ன கேட்பேன், நான் கேட்பேன், த்ரூ அவுட் நீங்க வந்து வாழ போறீங்களா, நீங்க வந்து வீடு எது வாங்க போறீங்களா, இல்ல காடி இல்ல மோட்டோ ஏதாவது ஃபியூச்சர்ல வாங்க போறீங்களா, இல்ல ஒருவேளை உங்க பிசினஸ் வந்து திரும்பி ஒன்னும் ஒரு நல்ல லெவலுக்கு எடுத்துட்டு போடுமாக்கா உங்களுக்கு வந்து பைனான்சியல் எல்லாம் இருக்கா, இல்ல உங்களுக்கு வந்து லோன் தேவைப்படுமா? அவங்க சொல்லுவாங்க, ஆமா சார் நிச்சயமா நான் வீடு வாங்கணும், ஏன்னா இப்ப சேவா வீட்டுல இருக்கேன். ஸோ பிசினஸ் செய்யறது வந்து காசு சேர்த்து வச்சு ஒரு டைம் ஒரு ஹோம் லோன் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கு. ஈவன் பின்னாடி
I'm staying in Penang. So even the 75,000 or the house, the low cost house, the medium cost house also, 75,000 also, although it's considered affordable housing, but still you have to take housing loan and so on. So அந்த மாதிரி கேட்கும்போது நத்தினி இந்த மாதிரி கேட்கும்போது அவன் சொல்லுவான் ஆமா சார் மேமா ஐ வாண்ட் டு டேக் லோன். அப்ப நான் சொல்லுவேன் அப்ப அதெல்லாம் நீங்க வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா டிக்ளேர் பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு வந்து நீங்க லைஃப் லாங் லோன் எடுக்க மாட்டீங்களா இல்லாக்கா அது உங்க இஷ்டம்ல, எதுவுமே நீங்க செய்ய ஆமா. தேவையில்ல அப்படி சொல்லி முடிச்சு. ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், நீங்க எது வேணான்றது ஓடிடலாம், அந்த டாக்ஸ் கீழ ஓட முடியாது. கேட்கும் 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 நீங்க வந்து ரொம்ப பேர் நினைச்சுக்கிறாங்க என்னதாக்கா நான் அதான் அப்புறம் ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் எல்லாருமே வந்து இப்ப நீங்க வந்து ஒரு பிசினஸ் செய்றீங்களாக்கா யூ ஆர் கம்பல்சரி டு டிக்ளேர். எஸ் டேக்ஸ் கட்டணுமா இல்லையாது அது அந்த பிளாக் சீட்டா. ஆனா ஃபர்ஸ்ட் திங் எஸ் யூ ஆர் சப்போஸ் டு டிக்ளேர் பிகாஸ் அதுக்கு வந்து ஒரு இருக்கு அதோட அமௌண்ட். இஃப் யூ பிலோ த அமௌண்ட் யூ டோன்ட் ஹேவ் டு பே எனி டேக்ஸ். கட்ட தேவையில்ல, வரி கட்ட தேவையில்ல, ஒரு ஆமா. எலிஜிபிள் இருக்கு. அதுக்கு மேல போச்சுனாக்கா கொஞ்சம் தான் வரும் டிபெண்டிங் ஆன் வாட் இஸ் யோர் இன்கம் பிராக்கெட். நான் இன்கம். சொல்லுவேன் எஸ் நான் சொல்லுவேன் நீங்க வந்து இப்போ ஜஸ்ட் now is what I say look on a positive side lah. இப்போ நீங்க வந்து டேக்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து ஒழுங்கா கட்டுனீங்களாக்கா on the other side you won't have any problems with LHDN. அது ஒண்ணு. But on the other side, on the bright side என்னதாக்கா you are opening more doors for you. more doors தாக்கா இப்போ வந்து நீங்க ஒரு வீடு வாங்க போறீங்க, கடை வாங்க போறீங்க, ஈவன் எனி லோன்ஸ் எனிதிங் உங்களுக்கு பிசினஸ் எக்ஸ்பென்ஷன் தேவைப்படுதாக்கா நீங்க பேங்கை தேடி போக தேவையில்ல. நீங்க ஜஸ்ட் உங்க பேங்க்ஸ் will come after you. they will contact you. Do you want our financial service? ஈவன் நீங்க வந்து பேங்க் போய் பார்த்தா கூட வச்சு காரி வாங்க போறீங்களா உங்க டாக்குமெண்ட் கொடுத்தா அவன் சொல்லுவோம் ஏய் நீ டாக்குமெண்ட் cantik நீ ஓகே boleh lulus சிம்பிள் அப்ரூவ் பண்ணிட்டு பிரச்சனையே இருக்காது. ஆனா முக்காவாசி பேருங்க நான் பாக்குறது செட் டு சே வியாபாரம் நல்லா இருக்கும் ஆனா வந்து டிக்ளேர் பண்ண மாட்டாங்க. வந்து நமக்கு வந்து கேட்பாங்க வந்து சார் எனக்கு பிசினஸ் நல்லா இருக்கு சார் ஆனா நான் வந்து காடி வாங்க பார்த்தேன் முடியல, ஹவுசிங் லோன் அப்ளை பண்ணேன் முடியாது சொல்லிட்டாங்க, என்ன இன்கம் பத்தாது, ஆனா நான் வந்து எனக்கு வந்து இன்கம் இருக்கு, எனக்கு நான் மாசம் மாசம் நான் கட்ட முடியும் அந்த மாதிரி என்னோட இன்கம்ல இருக்கு. பிகாஸ் வை they don't காசு வந்து இதுக்கு போட மாட்டாங்க, கம்பெனி கரண்ட் போட மாட்டாங்க. ஸோ and then they also don't declare. அப்ப அதர்வைஸ் இப்போ எப்படி வந்து who's gonna give them the loan? So the கண்டிப்பா facilities கொடுக்க எல்லாம் மாட்டாங்க. Yeah, because கொடுக்க அவங்க மாட்டாங்க. at the end of the day பேங்க் என்ன பாக்குறாங்கன்னா whether you're capable to pay back the loan தான் பாப்பாங்க. த்ரூ அதனாலதான் இவங்க எல்லாம் எங்க போய் முடிவாங்கனாக்கா இந்த ஆலோம் அப்புறம் வந்து இந்த பாத்தீங்கன்னாக்கா இந்த those who charge higher interest. Apart from the bank, there are certain organizations that actually charge higher interest. The higher Yeah, interest these சொல்லும் போது வந்து financial institutions like the Aeon Credit. ஃபைனான்ஷியல் எஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாம் வந்து எப்படிதாக்கா அங்க போனீங்கன்னாக்கா ஆஃப்கோர்ஸ்ல பஸ் ஏன்னா அவங்க கேட்க மாட்டான் ஓ உனக்கு கட்ட முடியுமா முடியும் நான் ரிஸ்க் எடுக்கிறான் பிகாஸ் தே ஆர் டேக்கிங் ரிஸ்க் ஆன் யூ. ஸோ தே வில் சார்ஜ் இன்ட்ரெஸ்ட் ஹையர் தென் வாட் தி பேங்க் சார்ஜஸ் அண்ட் ஸோ. ஆமா. ஏன்னா you see, நீங்க டாக்ஸ் கட்டாம எங்க தெரியுமா நீங்க மாட்டுவீங்க? நீங்க இங்க மாட்டாம இருந்தாலும் நீங்க ஏர்போர்ட்ல மாட்டுவீங்க. ஆமா ட்ரூ ட்ரூ. ஏன்னா the government will not allow you to leave the country if bad tax. ட்ரூ. worst கேஸ் என்னன்னாக்கா அது அது ஒன்னு சார். worst thing என்னன்னாக்கா உங்களுக்கு தெரியுமா வந்து if you don't pay your tax, let's say let's say ஒரு person A எடுத்துக்கோங்க, let's say Sam எடுத்துக்கோங்க. Sam he been building his business legacy everything. Let's say he didn't declare his tax properly. ஒழுங்கா he's declaring but ஒழுங்கா declare பண்ணல. சச்சா பர்பா வச்சுட்டு he pass away. Let's say down the road he pass away. ஒரு வயசு வரை he pass away. So business வந்து என்ன ஆச்சுனாக்கா மேபி the son or the wife takes over lah. So take over பண்ண போது LHDN என்ன செய்ய முடியும்னாக்கா they can go after the next scheme. Next So of they kin, can go yes. after the wife. Yes, they can go after the son and so on. Because ஒரு ஆள் ரொம்ப பேர் நினைச்சிட்டாங்கக்கா if the person pass away considered தன கைத்தான் ready, they don't have to pay the tax and so on. No, nothing like that. ஏங்க யார் தண்ணி தவிக்கல LHDN இருந்து தவிக்கவே முடியாது. ஆமா, because and நீங்க pros பத்தி பேசியிருந்தீங்க முதல்ல about tax and all. There are also some pros that you have to understand. Tax exemption இருக்கும். Yes. if you properly pay your tax and all, if you're supposed to pay your tax நீங்க ப்ராப்பரா கட்டினா உங்களுக்கு தெரியுமா நீங்க உங்க பிசினஸ்க்கு லேப்டாப்லாம் வாங்கினா கூட you can claim back.
Yes, you can claim under your business expenses, Yeah, everything. you can claim under your business expenses. நீங்க holiday within the country போனா கூட you can claim back tax exemption. Medical can be claimed back. You know, this Even is all இப்ப true, இதெல்லாம் benefits. ஒன்னொன்னு நீங்க பாத்தீங்கன்னாக்கா, I have some of my friends who are doing government tenders. For example, they are contractors and so on, Mm. government contractors lah. They do a lot of tender-based jobs like constructions and so on for government projects. So I was just talking to some of them. They said that some of them they were not declaring their tax previously. Now government have enforced. If you want to do any government tender, you need to have the TCC cert and the patuh. Maksudnya அந்த patuh சொல்லிட்டு நம்ம எலெக்ஷன்ல வராது அந்த CJ. அந்த CGL கேக்குறாங்க. So if you want to Okay. masuk any tender, you're requesting for that CGL. அந்த CGL வந்து இல்லாதக்கா you cannot apply for any government tenders. So you see, now government also have actually start enforcing everything already. ரொம்ப பேர் முன்னாடி சொல்லிட்டாங்க, oh, government tenders easier for now. No such thing. They also have already started tightening Mm. all the screws, regulating all the enforcements, everything already now. Exactly. Can we take some questions, Mr. Fazlu? கொஞ்சம் questions இருக்கு கேட்போமா? Sure. Okay. Let's stay this. கொஞ்சம் இருக்கு, இன்னும் கொஞ்சம். Okay. Okay, let's take this question. It's a very nice question. Is the gig economy a form of job empowerment or job insecurity? Job empowerment or job insecurity. Okay, உங்களுக்கு அது I'll answer first. சொல்லுங்க. நீங்க answer பண்ணுங்க. I would say it's neither. It's not job of empowerment or job insecurity. It's financial insecurity actually that leads to gig economy because உதாரணத்துக்கு வந்து முக்கியமா நம்ம ஏன் செகண்ட் இன்கம் தேடணும்னா because our first income is not sufficient. In current times வந்து long term நாளா வந்து I want to retire very early in my life. I want to enjoy my life and all that. So I prefer to have I work harder now than I work longer. Yes. So இதுதான் நான் சொல்றேன். So இது வந்து job insecurity கிடையாது. Some people they prefer to do this gig economy. And as in the session நாங்க சொல்லிட்டு இருந்தோம்ல it is some people have actually proven that you can earn more by doing gig jobs rather than Exactly. 9 to 5. Okay. So empowerment கிடையாது, insecurity கிடையாது. This is முழுக்க உங்களோட இஷ்டம், உங்களோட earning. Nothing will defy gig economy. It's not just because you have job insecurity doesn't mean that you jump to gig economy. What நீங்க gig செய்யும்போது கூட insecurity வரலாம். So yes, Solutions are it's a very very creative lah. question. Thank you. உண்மையிலேயே நல்ல question இது. Mr. Fazlu, உங்க answer, what do you think? என்னோட ஆன்சர் வந்து சிம்பிள் தான். comes back to your intention lah. உங்க Exactly. இன்டென்ஷன் என்ன அதுதான். ஏன்னா இதை வச்சு கூடயும் okay, I can just share a simple case study with you because since I'm in the cybersecurity space also, I can relate back this digital gig economy to cybersecurity also lah. Just ஒரு சிம்பிளா ஒரு கேஸ் ஸ்டடி ஷேர் பண்ணுறேன் so that just for the awareness of everyone. You would have noticed that the last couple of years, especially this 1-2 years, the Shopee, Lazada, all these market platforms, all வந்து ரொம்ப famous ஆச்சு. And when Your all these e-commerce, platforms become all these e-commerce platforms and so on, all this marketplace lah. So, and you would have also noticed that some random people will just WhatsApp you and say that you can actually earn income from Shopee. இது சொல்லுவாங்க. Whereby Shopee like you just share the link and then you'll get paid. And how they do it is very genuine மாதிரி தெரியும். என்னன்னாக்கா ஒரு ஜாப் கொடுப்பாங்க, அந்த ஜாபை கொடுத்து உங்களுக்கு வந்து அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணி உங்க காசை வச்சு ஒரு மேபி அந்த பொருள் வந்து ஒரு 10 வெள்ளி 15 வெள்ளியா இருக்கலாம். 10 வெள்ளி 15 வெள்ளி நீங்க கத்துனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஒரு 4 வெள்ளி கிடைக்கும்னு சொல்லுவோம். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். ஸோ நீங்க அந்த காசை கட்டிட்டு உங்களுக்கு 4 வெள்ளி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. உங்க பேங்க் அக்கௌண்ட் கேட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. They started off with 10-15 ringgit. They go to the next level, which is maybe 20 to 30 ringgit. அதுலயே உங்களுக்கு காசு கொடுத்துருவாங்க. And then they go on to the 40-50 ringgit. அதுலயே வந்து உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் ஏறிட்டே போகும். நீங்க பாத்தீங்களாக்கா. So the higher you go, your profit margin becomes higher. Your risk appetite also becomes bigger lah.
பிகாஸ் உங்களுக்கு வந்து த்ராஸ் வந்துருச்சே 10-15 வெள்ளி ஜமான்லயே வந்து உங்களுக்கு வந்து காசு கிடைச்சிருச்சாக்கா நீ பார்ப்பீங்க என்னடா இது சின்ன காசா இருக்கு 4 வெள்ளி அப்புறம் ஒரு 20-30 வெள்ளி போகும்போது அவன் வந்து மேபி ஒரு 8 வெள்ளி கொடுக்குறான் உங்களுக்கு அப்ப நீங்க சொல்லுங்க ஆனா அவன் சொல்லிடுவான் நீ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் பிரச்சனை இல்லை ஆனா உங்களுக்கு என்ன தோணும் அந்த சமயத்துல காசு ஆஹ் கண்ணு மாத்திடுச்சே. கரெக்டா சொன்னீங்க சோ அதோட ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நினைச்சிட்டு they will take risk they say that oh பார்க்க ஜெனுவினா because why they already build the trust with you காசு உங்களுக்கு கிரெடிட் பண்ணிடுறாங்க உங்க அக்கௌண்ட்க்கு ஸோ எப்ப ஸ்டார்ட் பண்ணதுக்கா இந்த ஹண்ட்ரட்ஸ்ல போகும் இந்த ஹண்ட்ரட்ஸ்ல போகும்போது மேபி 300 ரிங்கே 500 ரிங்கே அந்த ப்ராடக்ட்டை கொடுத்து உங்களுக்கு வாங்க சொல்லிடுவாங்க வந்து ஸோ நீங்களும் வந்து வாங்கிட்டு உங்க காசு போட்டு வாங்கினோட அண்ட் தென் அவன் சொல்லுவான் சிஸ்டம் ஏரர் என்னால இப்ப ப்ரோசஸ் பண்ண முடியாது எனக்கு 2 days கொடு ட்ரான்ஸ்ஃபர் யுவர் பேமெண்ட் நீங்க சொல்லிடுவீங்க ஓகே 2 days பார்த்தாக்கா 2 daysல வந்து உங்க காசு வராது எதுவுமே வராது அவன் அந்த ப்ராடக்ட் கூட வேற யாருக்காவது போயிடும் and the person would have cheated on you so Yeah, இது that was கூட a ஒரு scam. ஸ்பேஸ் இருக்கு வேற இஸ் a scam basically ஆனா இது வந்து எப்படி ஆரம்பிக்குதாக்கா they introduce to you as a digital gig economy சொல்லிட்டு தான் அதுல இருந்து தான் ஆரம்பிக்குது so they introduce to you saying that by this you can earn income and so on so relating back to what you said earlier job empowerment or job security so as I said it comes back to intention lah உங்களுக்கு வந்து how you look into uh, the digital gig economy சில பேருங்களுக்கு வந்து அது வந்து ஒரு ஜாப் எம்பவர்மெண்டா இருக்கலாம் சம் பீப்புள் குட் பி ஜாப் செக்யூரிட்டி அந்த ஸ்கேமருக்கு வந்து அது வந்து ஒரு டிஜிட்டல் கீக் எக்கானமி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்திருக்கு அவனுக்கு எப்படி அதை வச்சு காசு சம்பாதிக்கலாம்னு பார்த்துருக்கான் அந்த ஸ்கேமர் இருக்கு சொல்ல ஸோ யூ சி தேர் ஆல்சோ அவன் இன்டென்ஷன் அப்படிதான் அவன் என்ன இன்டென்ஷன்னாக்க அந்த மாடல்ஸ் ஆப்பரண்டி கிளியரா செஞ்சுட்டு இருக்கான் எப்படி கம் அப் வித் மாடல்ஸ் ஆப்பரண்டி on how to build the trust and so on and that's how they came up with the platform and so on so comes back to intention if your intention is clear and a good intention I would say you'll end up good lah ஆனா நான் என்ன சொல்றேன்னாக்கா when you want to consider jumping into the digital gig economy please do your research ஆமா please do your research அதுதான் சொல்லுங்க so that's one thing நான் சொல்றது சொல்லுங்க Okay. அடுத்த கொஸ்டின் போகுமா What are some success stories you have seen among Malaysian gig workers? oh wonders a lot Yeah, lot. a lot I'll give just one now I shared example. எனக்கு பிடிச்ச சொல்லுங்க ஒரு influencer let's talk about him bro. I think Indians மத்தியில அவர் ரொம்ப famous. His name is Tanish. I don't know whether you all know Tanish. அவர் வந்து ஆரம்பத்துல வந்து he was doing vlogs செய்வாரு. And then he entered into video production business. I think he was also working from home. I used to follow his blogs and all last time. அவர் வீட்லயே ஒரு ஆஃபீஸ்லாம் கட்டி ஒரு மாதிரி ஒரு ஆஃபீஸ்லாம் கட்டிட்டு உட்காந்துக்கிட்டு he was offering video services. அப்புறம் வந்து he used to do videos for brands வந்து இந்த மாதிரி funny I think there was this point of time in TikTok where funny videos was the way to business lah. அந்த டைம் காமெடி வீடியோலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. So he used to do for some brands, Inti, I think many other brands he used to do lah. ரொம்ப famous TikToker. He became a very famous TikToker to a video production company because of big jobs. So he was one of Iniki. I think he has directed and short stories on YouTube. He's one of the most prominent TikTokers in the Malaysian industry as well. So success story, I would say it's one of him. If you all can go and view his old videos, his name is Tanish. I think you all should know him. Indian Matila, ரொம்ப famous. This is interesting. Yeah, so he is one of the success stories that I've seen now on him doing gig. Weekly உட்கார்ந்து செஞ்சுட்டு then I think he's opened his office and whatever. Now I'm not sure what is it. I think this for video editing, video editing. No, he was a video. He did the video. அவரே செய்வாரு, அவரே ஆக்ட் பண்ணுவாரு, எல்லாமே அவர் தான் செய்வாரு. But பெரிய brand கூட work பண்ணாருல. He worked with Inti and all he did initially was from his house. வீட்ல தான் செஞ்சாரு. I think he was just graduated or something at that point. He's full time. He was one of the guys that I used to follow from a long time. Yeah. And then, on the side, you have any success stories? Okay, just now I shared some of my like one of the teacher doing translation and so on, and then so one of my friends who's doing what they call providing the copywriting service. Okay. அந்த மாதிரி செய்யறாங்க and then doing a lot lah
ஆனா the most simplest நான் என்ன சொல்லலாம்னாக்கா I think I'll talk about the most simplest is of course one of my ex-student lah. அவங்க வந்து என்ன செஞ்சாங்கனாக்கா அவங்க வந்து doing video editing. நான் சொல்ல இந்த CapCut அதெல்லாம் செய்யறது. She charges on average about 30 ringgit for one video. So she engaged with all these business owners. அவங்களோட business வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்கனாக்கா மோஸ்ட்லி வந்து அந்த கிளையன்ஸ்டே நீங்க ரெக்கார்ட் பண்ணிருங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டு they just pass the recording to her. She does all the editing, basic editing தான். So basically just do the video using like templates and so basic editing தான். ரொம்ப ஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஆனா அந்த அவுட்புட் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. சம்டைம்ஸ் சில பேர் நம்ம பார்ப்போம் இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்கு ஆனா பார்த்தாக்க ஆக்சுவலி நாட் மச் ஆஃப் ஒர்க்ஸ் பேசிக் எடிட் ட்ரீம் கொஞ்சம் டச் அப். ஸோ ஷி சார்ஜஸ் ஆன் எவரேஜ் ஒரு வீடியோக்கு வந்து ஒரு 30 to 50 ringgit. And in a month, easily she makes about more than 5,000. Oh, more than 5,000. It's more than what my full-time job is paying me. And the best part is, she's doing all this just from her own comfort. She's married, she have kids, and so on. So, you see, அவங்களோட personality பாத்தீங்களாக்கா, she's what you call staying at home. She's also என்ன சொல்ற children's எல்லாம் இருக்கு. But she has time to do all this also. And on the other side, another example I could share is just now I shared about the virtual assistant. Okay. Virtual assistant share பண்ணேன். There are someone that I know that doing at least வந்து சொல்லுங்க சும்மா கனெக்ட் பண்ணி பார்க்கிறேன். ஏன்னா திடீர்னு மைண்ட் வேலை செய்யல. போய் நான் கனெக்ட் பண்ணி பார்க்கிறேன். No problem. 5 figures. They're doing about 5 figures. நான் amount சொல்ல விரும்பல. But they're doing 5 figures. They're doing 5 figures. So that's just good. By becoming a virtual assistant மட்டும். That's a lot of money. Yes. That's a lot of money. And all these things, அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, when I actually asked her, how you actually get all your clients everything? அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா, ஆளுங்க என்கிட்ட வந்து கேட்டாங்க வந்து இந்த மாதிரி செய்ய முடியுமாறு. அப்புறம் ஓகே I just give it a try. So now I have a lot of clients. அவங்க என்ன செய்றாங்க, அவங்க கீழே வந்து she hires different virtual assistants to do it for her. ஒரு டீம் மாதிரி வச்சு செய்றாங்க. I see. All right. One last question before we end. Sure. Should Malaysian education start teaching gig-based skills in vocational schools? It's a very good question. In vocational schools. Okay, should Malaysian education, I think the question is not too clear. Should Malaysian education system start teaching gig-based jobs in vocational school? I think what this person is trying to ask is, for நம்ம vocational school நம்ம skill-based job நான் சொல்லி கொடுத்தோம்ல, should we also incorporate digital gig-based skills னு கேக்குறாங்க போல. I think that's what she's asking. Okay, இப்போ நீங்க பாத்தீங்களாக்கா vocational school நம்ம பார்த்தோம்னாக்கா most of the time they will talk about TVET. Yes. TVET பத்தி தான் பேசுவாங்க. TVET வந்து which is our PMX also is highly promoting about TVET because that is the skill-based program. So ஆனா இந்த skill-based program கீழே வந்து entrepreneurship கூட vocational schoolல வந்து the business administration, business management subjects, courses கூட இருக்கு, which they are actually teaching for all this. அந்த துறையில இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் எடுத்து அந்த கோர்ஸ் எடுத்தாங்க, நாட் சப்ஜெக்ட், அந்த கோர்ஸ் எடுத்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டிப்ளமா இன் பிசினஸ் அட்மின் இருக்கு, வொகேஷனல் காலேஜ்ல இருக்கு. இஃப் தே டேக் தட் தே டு டீச் ஆன் தட். ஆன் டாப் ஆஃப் தட் ஈவன் அந்த டிவேட்ல கூட என்டர்பிரினர்ஷிப் வந்து இருக்கு. பட் டு டூ வித் டிஜிட்டல் எக்கானமி வந்து they are actually exploring into it also. I've seen some vocational colleges, everything, that they are also teaching about all this digital gig economy, but they're just starting off lah. Just starting off. To be open with you, I completely agree because my company works with a lot of TVET schools here in Ipoh. நாங்க என்ன செய்வோம்னா we go and teach அவங்க எந்த இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் சரி. I've worked with TVET colleges that deals with electrical. I've worked with TVET colleges that deals with car repair. Minor agriculture, so I've worked with. நாங்க என்ன சொல்லி கொடுப்போமா, டிஜிட்டல் எக்கானமி சொல்லி கொடுப்போம். We'll teach them how to be digital ready once you graduate. True. So
to answer her question, yes, it's already Yes. started. The as நீங்க சொன்னது மாதிரி PMX is promoting TVET studies on high note now. They want to bring back skill-based jobs a lot in Malaysia. Because நிறைய பேருக்கு skill-based job வந்து அது விட்டுருச்சு. I think for many years we actually lost the skill-based jobs. ஆனா திருப்பி இப்போ ஒரு ஒரு நிறைய TVET colleges வருது திருப்பி. இன்னும் இப்போல வந்து I think if you see 2006 onwards to 2010 2013 அப்ப இப்போல வந்து குறைஞ்சது ஒரு 10-15 TVET colleges இருந்துச்சு. This இப்போ I'm talking about ஆனா இப்ப ஒரு 5-6 தான் இருக்கு. Just to add on to the TVET colleges lah, இப்போ college vocational எடுத்துக்குவோம். Last time it was known as sekolah menengah teknik சொல்லுவாங்க. Yes. Sekolah yes. இல்ல sekolah menengah vocational, sekolah menengah vocational சொல்லுவாங்க. Okay. Back then during our school days, the perceptions of the people's perception ஒன்னு என்னதாக்கா, all these sekolah menengah vocational வந்து படிக்காத இந்த என்ன ஆமா உருப்படாத கேரக்டர்ஸ் தான் வந்து அங்க ஆமா போய் போடணும். ஆனா அது வந்து ரொம்ப மத்த தத்துறல, that shouldn't be yes. done lah, சொல்லவே கூடாது. Actually, I've also affiliated with some vocational colleges and so on, and I've actually been seeing how they are progressing and so on. சொல்ல போனாக்கா, if we given an opportunity, I would say that vocational colleges or even the TVET industries are doing much more better in Exactly. equipping the right இப்ப துறைக்கு என்ன தேவையோ அதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, Exactly. In compared to Ipoh, which universities cannot do. in Ipoh, there's this one TVET college that is offering hair barbering course. Hmm. ஆனா நம்ம என்ன நினைப்போம், ஐயோ யாரெல்லாம் இந்த துறையில போக்குறது முடிவெட்டுற துறை. There's always a bad perception on barbers. ஆனா இன்னைக்கு என்ன சண்டை போடுறோம்னா, we have the lack of people in the industry. We are begging the government to allow us to bring in people from India and to come for this work, you know. True. Where else we can actually locally produce them, True. you know, locally That's we very can true. produce. So very big hats off to this college actually in Ipoh. I want to give them a shout out and say that they are doing a very good job. இன்னைக்கு வந்து you know barbers are dying industry, you know. youngsters யாருமே இல்ல, இந்த யாருமே செய்ய skill மாட்டாங்க. labor based Labor jobs. based. ஆனா ஒரு பார்பர் சரியான பார்பர் வந்து எவ்வளவு ஏர்ன் பண்றாங்க, நீங்க ஒரு பார்பர் கிட்ட போய் உட்கார்ந்து பாருங்க, பேசி பாருங்க, அவர் சொல்லுவாரு. ரொம்ப ரொம்ப தூரம் போவாதீங்க. தீபாவளி just around the corner. அந்த தீபாவளி 2 நாளைக்கு முன்னாடி, அந்த தீபாவளி அந்த ஆமா night before, எத்தனை கூட்டம் போய் நின்னுட்டு கூட்டம் ஆமா முடி வெட்டணும். ஆமா you know முன்ன we are talking about like 20 years ago haircut was 5 figure. ஆனா இப்ப ஒரு பார்பர் கிட்ட நான் போனேன், முடி வெட்டி நான் ஷேப் பண்ணது 18 ரீசார்ஜ் பண்றாங்க. ஒண்ணு இப்ப நீங்க தீபாவளி முன்ன போனீங்களா, நைட் சர்ச் சார்ஜ் வேற இருக்கு. ஆமா சர்ச் சார்ஜ், தீபாவளி சார்ஜ். So please, skill based job வந்து எப்பவுமே வந்து don't put down. ஏன்னா skill based job தான் வந்து will actually make people industry ready. நம்ம என்னதான் படிச்சிருந்தாலும் ஸ்கில் நம்ம கிட்ட இல்ல. இப்போ அக்ரிகல்ச்சர்லாம் பாத்தீங்க, நம்ம சம்டைம்ஸ் யோசிப்போம் யாரெல்லாம் செய்ய போறோம் அக்ரிகல்ச்சர்லாம். ஆனா அக்ரிகல்ச்சர் இல்லைன்னா நம்மளுக்கு சாப்பாடு கிடையாது. True. So yeah. So I think other questions I think not very relevant. So we'll just skip first. இது பரவாயில்ல. I think wow பாத்தீங்களா நான் சொன்னேன்ல 2 hours அப்படியே ஓடிடுவோம். So yeah, let's summarize about gig economy. நீங்க ஒரு summarize பண்ணிருங்களேன். Okay, Ken. Okay, just now நீங்க பாத்தீங்களாக்கா, what throughout the 2 hour session, I think it was a very lively talk. Mr. Suri நல்ல கேள்வி and spot on. நீங்க நல்ல spot on questions எல்லாம் கேட்டீங்க. You also shared your own personal experience, because both of us are trainers and both of us are also entrepreneurs. We also meet different kind of people from different walk of life and so on. நீங்க Mr. Surin வேற type of person பார்ப்பீங்க. I meet different type of person and we exchange our opinions and also our experience. So what I like to tell here is, of course the 2 hoursல வந்து நாங்க சொன்னது வந்து we shared a lot. So எது வந்து உங்களுக்கு வந்து அது வந்து add value பண்ணிச்சோ அது எடுத்து implement பண்ணுங்க, அதுதான் நான் சொல்லுவேன். On the other side வந்து I just want to add on, we spoke on how actually you can actually earn income from this digital gig economy. On the other side, if like say if you are running a business, if any business owners are watching this podcast now, and if you feel that you are not ready to hire any full-time staffs and so on, my suggestion is, நாங்க சொன்னது வந்து எப்படி ஒரு gig economy வந்து ஒரு you can actually earn as income. இப்போ நீங்க ஒரு business owner, you can also
engage people. You can also, if you know anyone, you can offer them பேசி எப்படி வந்து ஒரு இந்த டிஜிட்டல் கிக் எக்கனாமி ஒர்க்கரா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஆமா. I've given some insights on that also. That's all. Yes. And I would like to add on to that. There is no in the industry, it's not to say it's a bad industry. நிறைய பேர் skill based job நம்ம சொன்னாலே வந்து அது bad perception இருக்கு. And when general public I think Malaysia is not ready for the whole work from home culture. இன்னைக்கு வரைக்கும் when I tell people that I work from home, அவங்க ரொம்ப யோசிப்பாங்க, என்ன ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்லயே உட்காந்து இருக்க அந்த மாதிரி யோசிப்பாங்க. பட் பீப்புள் டோன்ட் நோ இட்ஸ் வெரி கன்வீனியன்ட் டு ஒர்க் ஃப்ரம் ஹோம். I can do so many things. I've been in that space previously. When we tell about work from home, perception of the people's perception, work from home, and I don't want to tell the word, but they look down on us. Yes, but now, yes. especially when the COVID all came in, I would say blessing in disguise. Then when people realize that what is the benefits of working from home. Yeah, correct. And on top of that, like I said, நிறைய கவர்மெண்ட் இப்ப நிறைய இனிஷியேட்டிவ் போடுறாங்க கிக் பேஸ் எக்கனாமிக்கு. Spend some time on research on it. நீங்க யோசிப்பீங்க, like if I were fully to comment on gig economy, whether I can buy house, எல்லாமே முடியும். Spend some time research on gig economy, research on how you can make gig economy a full-time job. Go to this website Glow, Glow by the Malaysian government. It's called mdec.my/Glow Malaysia. So நீங்க அதுல போயிட்டு நீங்க பாருங்க, you can take opportunity to learn how to generate income through gig economy. So இது நிறைய platforms இருக்கு. We have Upwork, we have Fiverr, நிறைய இருக்கு. You just Google search பண்ணுங்க gig economy Malaysian, Google search பண்ணீங்கன்னா நிறைய பேக்ரவுண்ட் வரும் அதை பத்தி. Housewife, retirees, people who are still studying and all, இது நீங்க நல்ல leverage பண்ணலாம். Always you're not too early to earn anything, and you're not too late to earn. You're not too early to go to work, you're not too late to go to work. அதெல்லாம் இல்லை. வயசு தடங்களே இல்லை. I know younger people who are doing gig economy jobs, and earning money. So take this opportunity to do it. So on top of that, I would like to say thank you. யார் பாத்தீங்கன்னா எனக்கு sorry, கொஞ்சம் நிறையவே இங்கிலீஷ்ல பேசிட்டோம். ஏன்னா when it comes to gig economy, அந்த வார்த்தைகளை தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு முதல்ல. Actually நீங்க என்ன if you ask me to talk 100% Tamil, so also will be a bit difficult also. எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா என்ன நீங்க பாத்தீங்கன்னாக்கா இப்போ ரொம்ப தூரம் போவாங்க. இப்போ நம்ம சில வார்த்தைங்க நம்ம சொல்றோம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்றோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாருக்கும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொன்னாலே தெரியும். ஆனா அதே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோமாக்கா ஐ திங்க் இட் டசன்ட் சவுண்ட் எல்லாருக்கும் புரியுற மாதிரி புரியாது. அது அதை பத்தி புரியாது. So same thing. அதனாலதான் சில வேர்ட்ஸ் அந்த நம்ம மிக்ஸ் பண்ணி பேசப்போது people understand better. So yeah, on top of that, so thank you மக்களே. நம்ம இந்த வாரம் prosper session we have brought to an end. நம்ம திருப்பி இதே வாரம் நான் அடுத்த வாரம் வேற கெஸ்டோட நம்ம உட்காந்து பேசலாம். Same time, same place. இதே until அடுத்த வாரம் Wednesday 8 to 9 நம்ம thank you so much. How is it? Alright. So